none of my friends helped me, none of my friends supported me. லிட்ரலி அங்கே இருந்த ஒரு மேனேஜர் வந்து கிச்சனில் உட்காந்து சமைக்கிற பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு இந்த கேமராவை தூக்கிட்டு பண்ணுற வேலை அப்படின்ட்டு இப்படி கேட்டார். ஒன் மெயின் ரீசன் வை ஐ வாண்ட் டு ஏர்ன் அ லாட் இஸ் டு கிவ் பேக் டு பீப்புள். நிறைய ஐ லவ் யூ மெசேஜஸ் வரும், நிறைய அசிங்கமான மெசேஜஸ் வரும். இமீடியட்டாக பிளாக் பண்ணிடுவேன். டைமுக்கு சாப்பாடு கிடைக்காது. பல நாள் வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் சாப்பாடு இருக்குது, சாப்பாடு காலின்னு சொல்லி நாங்கள் சாப்பிடாம வீட்டுக்கு போன டைம் பீரியட்ஸும் இருக்குது. ஸோ வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இது ஒரு ஈஸியான ஜாப்பு, ஓகே கேமரா ஃபோட்டோகிராஃபர் அப்படிலாம் இருக்கும். பட் ஆனால் வந்து தூக்கம் கண்டிப்பாக சுத்தமாக இருக்காது. அல்டிமேட்டாக ஒரு பிஸ்னஸாக இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னா 20,000 30,000 பண்ணுற எந்த ஃபோட்டோகிராஃபரும் ப்ராஃபிட் பண்ண மாட்டாங்க. என்னால் அடித்து எழுதி கொடுக்க முடியும். வணக்கம் மக்களே, இன்னைக்கு இன்ஃபார்மல்ஸ் வித் சக்தியில் நம்ம யார் கூட்டிருக்கோம்னா சாரதா கோபாலகிருஷ்ணன். வணக்கம் சாரதா கோபாலகிருஷ்ணன். வணக்கம் சக்திவேல். பன்னீர்செல்வம், ஃபவுண்டர் ஆஃப் ஸ்மைலி மீடியா, அஹானா ஃபோட்டோகிராஃபி, ஆத்தர், இதெல்லாம் தாண்டி வெரி குட் ஃப்ரெண்டு. சாரதா எப்படி இருக்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? செம்மையாக இருக்கேன். பார்த்தாலே தெரியுது. இன்னைக்கு திருப்பி பார்க்கும்போது உன்னோட கரியர் ஜேர்னி லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸாக எப்படி? அசிங்கமாக திட்டக்கூடாது இல்லையா, பப்ளிக்காக இருக்கு இல்லையா? நம்ம கேள்வி அந்த மாதிரி கேட்டு போயிட்டாங்க. அது பிரச்சனை இல்லை. எஸ், எப்படி இருக்குது இந்த ஜேர்னி? சூப்பராக இருக்குது. திரும்பி பார்க்கும்போது அப்சல்யூட்லி நோ ரிக்ரெட்ஸ். டெஃபினெட்லி நாட் அ கேக் வாக். பட் ஆனால் வந்து பெருமையாக இருக்குது. பெருமையாக இருக்கா? ஏன் பெருமை சொல்லு. ஏன் பெருமை அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது சப்போர்ட்டே கிடையாது. இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். 12th ஓரளவு டீசெண்டான மார்க்கு. பட் ஆனால் வந்து விஸ்காம் தான் ஜாயின் பண்ணணுங்கிறதுல ரொம்ப பிடிவாதம் பிடிச்சேன். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜினியரிங் ஒரு வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் பயங்கர போராட்டம் பண்ணிவிட்டு, ஸோ கொஞ்சம் கன்வென்ஷனலான ஃபேமிலி, ரொம்ப ட்ரெடிஷ்னல் பிலீஃப் இருக்கிற ஃபேமிலி, அங்கேருந்து அதை பிரேக் பண்ணி வர்றது வாஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். இப்போ யோசித்து பார்த்தா அந்த சேலஞ்ச் அந்த டைமில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருந்திருக்குங்கிறது வந்து டெஃபினட்டாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். பிகாஸ் ஃபேமிலியில் எல்லாருமே லைக் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்ன பேசினாங்க எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ டெஃபினட்டாக இந்த பொண்ணு உருப்பிட மாட்டா. ஸோ எங்கள் அம்மா ஹேட் லாட் ஆஃப் அதனால தானே கூப்பிட்டு பாட்காஸ்ட் எல்லாம் பேச வைக்கிற அளவுக்கு ஏதோ ஓரளவு. ஆமா, ஆஃப்கோர்ஸ். சக்தி எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி, அவரோட உங்கள் பிளாட்ஃபார்ம், அதாவது நம்ம கூட இருக்கிற ஒன்று நம்ம உருப்பிடணும், இல்லை நம்ம கூட இருக்கிறவங்க உருப்பிடணும். ஏதோ நீங்கள் உருப்பிட்டீங்க, உங்கள் தயவில் நாங்களும் அப்படியே கூடவே பிடிச்சிட்டு வந்துடுறோம். ஸோ எங்கே விட்டோம்? காலேஜ். ஸோ இன்ஜினியரிங் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு விஸ்காம் சேரும்போது நிறைய போராட்டம் பண்ண வேண்டியதாக இருந்தது. அண்ட் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி முத்திரை குத்திட்டாங்க, இந்த பொண்ணு உருப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அப்போவே ஐ நியூ இந்த ஃபீல்டு நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா டெஃபினட்டாக ஷைன் ஆவேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு இன்ட்யூஷன் இருந்தது. ஷைன் ஆனியா அப்படின்னு கேட்காதீங்க. அதையும் நானா திருப்பி வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் லைட் ஏற்றிக்கணும். எஸ். ஸோ விஸ்காம் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நான் பயங்கர ஃபோக்கஸ்டாக இருந்தேன். ஸோ ஜென்ரலாக விஸ்காம் பேட்ச் நம்ம பசங்க கூட படிக்கிறவங்களே எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப என்ன கோர்ஸ் எடுக்கிறேன்னு தெரியல, நான் விஸ்காம் வந்து சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ என்னோட பேட்ச்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்லி விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் எல்லாருமே இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. மற்றவங்க எல்லாமே அப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தேன். அந்த படித்த 3 இயர்ஸ்லேயும் ஐ வாஸ் ரொம்ப ஹார்ட் கோராக நான் வந்து லேர்ன்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ எனக்கு ஃபிலிம் மேக்கிங் ஆஸ் வெல் அஸ் ஃபோட்டோகிராஃபி ரெண்டுத்துலேயுமே பயங்கர பேஷன் இருந்தது. நிறைய ஸ்மால் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்திருந்தேன். நிறைய கற்றுக்கிட்டே இருந்தேன். அந்த 3 வருஷம் வந்து காலேஜில் சொல்லி கொடுத்ததை தாண்டி வெளியில் நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அந்த மாதிரி தான் பண்ணேன். ஸோ ஃபைனல் இயர் படிக்கும்போதே நான் வந்து ஸ்மைலி மீடியாங்கிற பிராண்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எங்கள் அப்பா வந்து என்கிட்ட சத்தியம் வாங்கி என்னை வந்து விஸ்காமில் சேர்த்தார். என்ன அப்படின்னா, இந்த கேமராவை
கேமராவை தூக்கிட்டு சுற்றுற வேலையை மட்டும் செய்யக்கூடாது, எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு அனிமேஷன் கோர்ஸ், அந்த மாதிரி அனிமேஷன் கோர்ஸ்லாம் வேறு சேர்த்து விட்டாங்க. அந்த மாதிரி அனிமேஷன் கோர்ஸ் அந்த மாதிரி எதுலையாவது போயிட்டு ஒரு 9 to 6 ஜாப். உங்கள் அப்பா சொன்ன ஒன்றுத்தி கூட கேட்கல, நீ எதுவுமே கேட்கல, அதனால தான் உருப்பட்டிருக்கேன்னு சொல்லி எங்கள் அப்பா கூட காட்டுறாரு. கோபாலகிருஷ்ணன் the black sheep. Yeah. ஸோ இன்றைக்கி அவருக்கு பெருமை. அஃப்கோர்ஸ் சாரதா கோபாலகிருஷ்ணன் எங்கே போனாலும் சொல்கிறேன் அப்படின்னா அவர் பேர் நான் இன்னமும் பின்னாடி வச்சுட்ருக்கேங்கிறதுல அவருக்கு ஒரு பெருமை. ஐ மீன் இன்றைக்கி அஃப்கோர்ஸ் அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப ஹாப்பி. யா, நீங்கள் ரொம்ப பிரேக் பண்ணிகிட்டே இருக்கீங்க என்னோடய ஃப்ளோ. ஸோ காலேஜ் ஃபைனல் இயர்லேயே ஸ்மைலி மீடியாங்கிற பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போது என்ன பண்ணணும்னு தெரியல. லைக் படித்த எல்லாமே என்னென்ன எடிட்டிங்காக இருக்கட்டும், சிஜியாக இருக்கட்டும், ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஃபிலிம் மேக்கிங்காக இருக்கட்டும், என்னென்ன தெரியுமோ எல்லாம் நல்லா டான்ஸ் வேறு ஆடுவேன். ஸோ எல்லாத்தையும் அந்த பேனர் கீழே பண்ணிகிட்டு இருந்தேன். பட் 2015 தான் வந்து ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பிராண்டாக எஸ்டாப்ளிஷ் ஆகி வெட்டிங்ஸை தான் வந்து நம்ம கோராக வச்சு பண்ணணும் அப்படிங்கிற டெசிஷன் 2014 எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இந்த இனிஷியல் காலேஜ் டேஸில் வந்து இந்த ப்ரொமோட்டர்களாக போன அந்த அனுபவத்தை. ஓகே, அதுவும் ரொம்ப எக்ஸைட்டிங்கான அனுபவம் தான் சொல்லணும். பிகாஸ் எவ்ரி வீக்கெண்ட் ஓகே அண்ட் காலேஜ் நிறைய கட்டடிச்சிருக்கேன். பட் கட்டடிச்சு ப்ரொமோஷன்ஸ் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா வீக்கெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி ப்ரொமோஷன் ஜாப்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே போனால் மாலில் நின்று லீஃப்லெட்ஸ் கொடுக்கணும். லீஃப்லெட்ஸ் கொடுத்தா அன்றைக்கி அந்த ஒரு நாளைக்கு வந்து நமக்கு 1000 ரூபா கிடைக்கும். ஸோ காலேஜ் டைம்லேயே நல்ல ஓரளவு தேவையான அளவு சம்பாத்தியம் இருந்தது. பட் ஆனால் நான் வந்து கெரியராக லைக் ஃபோட்டோகிராஃபியாக எங்கேயும் போய் வேலை பார்க்கல. ஸோ ஐ வாஸ் கம்ப்ளீட்லி இன்டூ அந்த லேர்னிங் அப்படிங்கிற ஃபேஸில் தான் இருந்தேன். பட் இந்த மாதிரி பேம்ப்ளெட்ஸ் கொடுக்குறது, டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி மால்ஸில் நிறைய ப்ரொமோஷன் ஜாப்ஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சொல்லியிருக்கேனா என்ன? தெரியாது. அந்த பொண்ணு சொல்லிட்டா ஃப்ரம் அ ப்ரொமோட்டர் கேர்ள் டு பேசப்படுற ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபோட்டோகிராஃபராக, கிட்ஸ்க்கு அதுக்கும் ஸ்பெஷலாக ஒரு ஆத்தராக எப்படி இருக்குது? ஹவு ஃபுல்ஃபில்லிங் இட் இஸ்? இட் இஸ் அப்சல்யூட்லி. பெருசாலாம் இன்னும் போகிற தூரம் நிறைய இருக்குது. பட் இந்த அப்சல்யூட்லி இல்லை. பட் ஆனால் ஐ எம் அ பர்சன் ஹூ ஆல்வேஸ் நான் எங்கே இருக்கேங்கிறத நினச்சி நான் எப்போதுமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் போகிறதுக்கு ரொம்ப பெரிய ஜேர்னி இருந்தாலும் ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் வாட் யூனிவர்ஸ் ஹஸ் கிவன் மீ அட் திஸ் பாயிண்ட். ரொம்ப 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 ஓவர்வெல்மிங்காக இருக்குது. ஹாப்பினஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஐ எம் கிரவுண்டட் அண்ட் ஐ ஃபீல் கிரேட்ஃபுல். வை கேமரா எங்கேருந்து உனக்கு 9th தோணுச்சு அப்படின்னா அது எங்கே தோணுச்சு? வாட் இஸ் தட் மூமெண்ட்? என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்ட். ஓகே, இட் இஸ் நாட் கேமரா. ஏன்னா ஐ டான்ஸ் வெல், ஐ ட்ரா வெல், நல்லா எழுதுவேன். ஸோ எனிதிங் ரிலேட்டட் டு ஆர்ட் இஸ் சம்திங் தட் எனக்கு அப்படியே சந்திரமுகியாக மாறுற அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ படிப்பு பெருசாக வரல ஆப்வியஸ்லி. ஸோ எனக்கு மெயினாக ஃபிசிக்ஸும் மேக்ஸும் பிடிக்காது. பட் ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே ஃபோட்டோகிராஃபி இஸ் ஆல் அபவுட் ஃபிசிக்ஸ் மேக்ஸ்ன்னு அப்போ தெரியல. பட் ஆனால் பிடிச்ச விஷயம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் காலேஜ் ஃபைனல் இயர் வரைக்கும் எனக்கு வந்து ஃபிலிம் மேக்கிங் அண்ட் ஃபோட்டோகிராஃபி லைக் எனிதிங் ரிலவெண்ட் டு கேமரா அப்படி தான் இருந்தது. என்னை கேட்டால் சாகிற வரைக்கும் ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், செத்தாலும் கேமராவோட தான் இந்த அப்துல் கலாம் எப்படி வந்து அவருக்கு பிடிச்ச விஷயம் செஞ்சுக்கிட்டே செத்தாரோ அந்த மாதிரி நானும் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே செத்துட்டா ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி. ஆனால் கையில் கேமராவோட தான் நம்ம வந்து அப்படியான ஒரு ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணுங்கிறதுல நான் தெளிவாக இருக்கேன். சிறப்பு. ஸோ ஆக்சுவலாக கேள்வி வந்து உனக்கு முன்னாடியே தோணுச்சுல்ல, விஸ்காம் தான் பண்ணணும்னு தோணுச்சுல்ல, அது எப்போன்னு கேட்டேன். இது இந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணேன், காலேஜுக்குள்ள வந்ததுக்கப்புறம் சூஸ் பண்ணேன். ஏன் 9th சூஸ் பண்ணேன்? வாட் இஸ் தட் மூமெண்ட், எஃபிஃபனி மூமெண்ட்? எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்கூல் இதுக்கெல்லாம் போவோம்ல, எக்ஸ்கர்ஷன்லாம் போவோம்ல, அப்போல்லாம் வந்துட்டு என்கிட்ட ஒரு கேமரா இருக்கும். ஸோ அந்த கேமராவில் ஷூட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போயிட்டு நம்ம அதெல்லாம் ஃபிலிம் கேமரா அதெல்லாம் போயிட்டு நம்ம இமீடியட்டாக அந்த அப்படியே ஆரம்பித்தேன். ஐயோ! ஸோ அந்த டைமில் வந்து நான்
அன்றைக்கி ஷூட் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னா அடுத்த நாளே போயிட்டு அதை வந்து அன்பு ஸ்டுடியோ இருக்கும் திருமங்கலமில் போயிட்டு அங்கே போய் அதை வந்து ரெடி பண்ணி பார்க்குறதுல ஒரு குஷி. அப்போவே வந்து ஐ திங்க் ஐ ஹேட் சம்திங் டுவர்ட்ஸ் இட் நினைக்கிறேன். பட் மெயினாக வந்து இந்த ஸ்கிட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, டான்ஸு, கொயரு, ஸோ அந்த மாதிரி ஆர்ட் ரிலவெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது. படிப்பை தவிர எல்லாம் பண்ணியிருக்கோம், படிப்பை தவிர எல்லாம் வந்திருக்கு. 2014 பிஸ்னஸ்ன்னு உள்ள வர அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் ஆண்டர்ப்ரனர் என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருந்துச்சு? சேலஞ்ச் மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் வந்து அஃப்கோர்ஸ் ரொம்ப எதிர்த்து வந்ததுனால பெருசாக மானிட்ரியாக சப்போர்ட் எதுவுமே கிடையாது, எமோஷ்னல் சப்போர்ட்டும் பெருசாக கிடையாது. ஸோ அதனால் வந்து ஃபேமிலியில் யாருமே பிஸ்னஸ் கிடையாது, ஏபிசிடி கூட தெரியாது பிஸ்னஸில். வந்தாச்சு, பண்ணியாச்சு, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நான் இதில் சாதிச்சு காட்டுவேங்கிற ஒரு வெறியோடவும் வந்தாச்சு. இதுக்கப்புறமா திருப்பி நம்ம லுக்கிங் பேக்கே கிடையாதுங்கிறதுலாம் தெளிவாக இருந்தது. பட் ஆனால் வந்து பீயிங் அ ஃபீமேல் ஃபோட்டோகிராஃபர் வாஸ் ஆல்சோ ஈக்குவலி சேலஞ்சிங். நம்மளை சுற்றி நான் மட்டும்தான் வந்து ஒரே. அடுத்த கேள்வி அதான், as a woman how difficult in the business? இப்போ அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டுமா, இந்த கேள்விக்கு வெயிட் பண்ணிவிட்டு சரி ஓகே. அப்போது ஸோ நிறைய சேலஞ்சஸ் இருந்தது, தினக்கும் சேலஞ்ச், ஃபினான்ஷியல் சேலஞ்ச். எப்படி வந்து நமக்கு வரவு என்ன செலவு என்ன இதெல்லாம் பார்க்க தெரியாது. ஸோ எந்த பேசிக்ஸுமே தெரியாமல் வந்ததுனால டெஃபினட்டாக சேலஞ்சிங்காக தான் இருந்தது. மேபி அதெல்லாம் தெரிஞ்சு வந்திருந்தேன் அப்படின்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடியே போயிருக்கலாம். பட் அது ப்ரொலாங் ஆனதுக்கு ரீசன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால. as a women photographer உன்னோட சேலஞ்சஸ் என்னவா இருந்துச்சு? ஸோ நான் வந்து யூஸ்வலாக சொல்கிற விஷயம் எல்லாமே வந்துட்டு விமென்னா எந்த வகையிலையும் வந்து குறைஞ்சவங்க கிடையாது. அந்த பிலீஃப் எல்லாம் எவ்வளோ இருந்தாலும் ஒரு விமன் ஃபோட்டோகிராஃபராக நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. மெயினாக பார்த்திங்கன்னா அவுட்டோர் ஈவெண்ட்ஸ் போவோம். ஸோ நம்ம சுற்றி எல்லாருமே பசங்களாக இருப்பாங்க. ரூம்ஸ் பெருசாக நமக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு வசதியெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ மண்டபத்தோட ஹாலில் ஜமக்காலத்தை விரித்து போட்டு தூங்கின டைம்லாம் இருந்திருக்கு. எப்படின்னா சுற்றி இந்த மேலே வாசிக்கிறவங்களாம் இருப்பாங்க, அவங்களாம் தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நடுவில் படுத்து தூங்கின சுச்சுவேஷன்ஸ் கூட இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டெஃபினட்டாக மேபி எனக்கு அது ரொம்ப ஃபீல் அந்த டைமில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நைட் ஒரு 2 மணிக்கு கேமராவெல்லாம் தூக்கிட்டு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தூக்கிட்டு தனியாக பைக்கில் வருவேன். ஸோ அப்போல்லாம் ஒரு லைட்டாக ஒரு பயம் இருக்கும். ஏன்னா சுற்றி யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ என்ன தான் நான் பொண்ணு என்ன அப்படிலாம் கேட்டாலுமே ஒரு பயம் கண்டிப்பாக இருக்க தான் செஞ்சுருக்கு. ஸோ அந்த சேலஞ்சஸ் டெஃபினட்டாக ஆஸ் அ ஃபீமேலாக இருந்திருக்கு. ப்ளஸ் மேல் டாமினன்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே மேலாக இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு வேலை வாங்குறதும் வந்து இட் ஹஸ் பீன் சேலஞ்சிங் இந்த இனிஷியல் டேஸ். இப்போது வந்து ஓகே அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுக்கு ஐ ஹேட் டு கம் அ லாங் வே. ஓகே இவங்ககிட்ட ஏதோ ஸ்டஃப் இருக்குன்ட்டு பீப்புள் ஹேட் டு பிலீவ். அது வந்து இட் டுக் அ லாங் டைம். பட் இனிஷியலாக நம்ம ஏதாவது சொன்னால் உனக்கு என்ன தெரியும்னு பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆர்டர் யார் கொடுத்தா நம்பி? வாட் வாஸ் த வேல்யூ? ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து ஒரு மலையாளி வெட்டிங் பண்ணேன். ஃபஸ்ட் ஆர்டர்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே தெரிஞ்சவங்க லைக் ரொம்ப பிஸ்னஸாக ப்ராப்பரான ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்னா நல்லா ஞாபகம் இருக்கிற ஆர்டர் அப்படின்னா ஒரு மலையாளி வெட்டிங் பண்ணோம். ஸோ வெட்டிங்கே மொத்தமே 2 hours தான். சூப்பராக போச்சு. அண்ட் ஐ திங்க் ஐ சார்ஜ் அரௌண்ட் 60,000 லைக் கம்ப்ளீட் பேக்கேஜ். அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர். அண்ட் த கிளைண்ட் வந்து ரொம்ப ஹாப்பி. தேவர் ஆல்சோ ஆல்மோஸ்ட் இப்போ கூட பேசினா டச்சில் இருக்காங்கங்கிற மாதிரி தான். ரதீஷ் பிரியங்கான்னு சொல்லிட்டு. ஐ ஆல்சோ ரிமெம்பர் த கப்பல் நேம் ரைட் நவ். 2013, 14, 15 இந்த 3 வருஷத்தில் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக இயர் தெரியல. ஸோ இட் மஸ்ட் பி 2013. கண்டிப்பாக 15 கிடையாது, 13 இல்லைன்னா 14 தான் இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் எப்போ போனீங்க? அந்த திருமங்கலம் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் வந்து நார்த் மெயின் ரோடில் வச்சுருந்தோம். ஸோ அங்கே வந்து அங்கே ஒரு கோவர்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி ஒரு கான்செப்டில் ஒரு ரூம் மட்டும் எடுத்திருந்தோம். மற்ற இடம்லாம் வந்துட்டு வேறு ஒருத்தவங்க ரெண்டலுக்கு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அங்கே ஒரு சின்ன கோவர்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி எடுத்திருந்தோம். அங்கேயே ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஃபுட் கோர்ட்டில் நான் வந்து சுருட்டு கடைன்னு சொல்லிட்டு ஒரு ரேப்ஸ் அண்ட் ரோல்ஸ் ஷாப்பும் வச்சுருந்தேன். ஸோ எனக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையும் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ ஃபுட் ரிலேட்டடாக ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ ரேப்ஸ் அண்ட் ரோல்ஸ்னு ஒரு கடை போட்டிருந்தேன். ஸோ அந்த கடைக்கு என்னோடய ரேப்ஸ் சாப்பிட வந்தது தான் மிஸ்டர் மணிகண்டன். ஸோ அப்படி தான் நான் வந்து மணியை மீட் பண்ணேன். ஆஸ் அண்ட் மணி அஃப்கோர்ஸ் ஸ்கூலில் சேர்ந்து படித்தோம். அதெல்லாம் தாண்டி திலீப்போட மணியும் சேர்ந்து வருவான் ரேப்ஸ் சாப்பிட்றதுக்காக. ஸோ அங்கே தான் வந்து இந்த பிஸ்னஸ் டாக் அதெல்லாம் ரொம்ப நடந்தது. இந்த ஆஃபீஸ் திருமங்கலம்
ஓகே. ஸோ அந்த கோவர்க்கிங் ஸ்பேஸில் இருந்தோம். அங்கே வந்து அதை ஷட் டவுன் பண்ணிட்டாங்கங்கும்போது அங்கேருந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லும்போது பார்க் ரோடில் ஒரு ஆஃபீஸ் எடுத்தோம். ஸோ அது வந்து ஃபஸ்ட் அதான் ஒரு ரொம்ப சின்ன 10x10 ரூமு, அது ஒரே ஸ்பேஸாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆக்சுவலி க்ரோத் எப்படி அப்படின்னா அதே லைனில் இன்னொரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் லைக் பக்கத்துலேயே எடுத்தோம். அதுக்கப்புறமா அந்த 2 ஸ்பேஸையும் ஷட் டவுன் பண்ணிவிட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸு. ஸோ அதை எடுத்தோம். அதுக்கப்புறம் அதுவும் பத்தலைன்னு சொல்லிட்டு அண்ட் தென் வி ஷிஃப்டட் டு அகெயின் அண்ணாநகர்லேயே ஸ்ரீதேவி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு இண்டிவிஜுவல் வீடு மாதிரி எடுத்தோம். ஸோ அப்போ வந்து ஐ திங்க் வி வர் பேயிங் அரௌண்ட் 23,000 நினைக்கிறேன் ரெண்ட். ஸோ தட் வாஸ் அ ஹியூஜ் அமௌண்ட். அண்ட் அதை வந்து வி யூனோ ஓகே இது நம்மளால் முடியும்னு நினச்சிட்டு அண்ட் அப்போ தான் வந்து டீமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுது. அது வரைக்கும் பார்க் ரோடில் இருக்கும்போது வி ஹேட் 1 டீம் மெம்பர். அப்புறமா அங்கே ஸ்ரீதேவி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் போகும்போது வி ஹேட் லைக் 3-4 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வி ஸ்டார்டட் க்ரோயிங். ஸோ எஸ் ஃபீல்ஸ் குட். ஆக்சுவலாக வந்து நான் சிங்கப்பூர் ஸ்டோரி நிறையா பேர் சொல்லியிருப்பேன். நான் போய் சிங்கப்பூர் போய் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தோடனே முதல் நாள் டெசிஷன் எடுத்தேன்னா வந்த அன்றைக்கே வந்து நான் இங்கே வீட்டில் இருக்கக்கூடாது, வேறு எங்கேயும் இருக்கக்கூடாது, ஐ ஷுட் கோ டு அன் ஆஃபீஸ்ன்னு சொன்னப்போ ஐ நோ யூ ஃபார் சர்ப்ரைசிங் மணி இல்லையா, கரெக்ட், ஒரு ஆர்டர் மூலிமா பழக்கம். அப்போது ஐ ஆஸ்ட் ஹர், நான் ஒரு போஸ்ட் ஏதோ போட்டுதுன்னு நினைக்கிறேன். அப்போது ஐ மெட் ஹர், உன் ஆஃபீஸ்க்கு வந்துருந்தேன். அப்புறம் பேரலாக காதம்பரின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஆஃபீஸ்க்கும் போயிருந்தேன். தென் அந்த டேபிளில் வந்து ஆக்சுவலாக இந்த வீடியோ அது இந்த ஆஃபீஸோட ஆக்சுவலாக இந்த ஆஃபீஸ் ஏன் எடுத்தோன்னா அங்கே வெளியில் இருக்கிற பால்கனி, இந்த பால்கனி வந்து அண்ணாநகர் ஆஃபீஸோட பால்கனி. அண்ட் ஐ டோன்ட் நோ இந்த கலர் வந்து உன்னோட டோரோட கலர் இந்த டீல் பச்சை பச்சை தட் பச்சை. ஸோ ஆக்சுவலாக இந்த ஆஃபீஸ் எனக்கு பெரிய இம்பேக்ட் ஆச்சு, அந்த ஜேர்னியே பெரிய இம்பேக்ட் ஆச்சு. ஆக்சுவலாக நீ தான் எனக்கு ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் மணி. இப்போ நானும் மணியும் பயங்கர க்ளோஸ். ஒரு பெரிய சர்க்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, ஆக்சுவலாக இந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தில் நம்மளுக்கு கிடைச்ச உறவுகள்லாம் ரொம்ப பெருசு இல்லையா? ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம், நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், நமக்கு நிறைய ஃபேம் வருது. அதெல்லாம் தாண்டி உண்மையான ஒரு சில ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் தான் ஐ திங்க் வி ஹேவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எல்லாமே கிடச்சிரும், ஓகே, எல்லாமே ஒரு நாள் போயிடும். அடைச்சை ஸோ எல்லாமே ஒரு கிடச்சிரும், பட் எல்லாமே ஒரு நாள் போயிடும் இல்லையா? ஸோ பட் எனக்கு தெரியல எவ்வளோ நாள் நம்ம வந்து உழைச்சிக்கிட்டே இருப்போம். என்ன தான் சொன்னாலும் சாகும்போது கேமராவோட சாகணும்னு சொன்னாலும் ப்ராக்டிக்கலாக. பட் ஆனால் ஐ அஷ்யூரன்ஸாக எனக்கு தெரியும், ஓகே, சில ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் கூடவே இருப்பாங்க. ஸோ ஐ திங்க் அந்த ஜேர்னியில் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் கிடச்சதும் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். லயாக்கு எவ்வளோ வயசாகுது? 8. அப்போனா லயாக்கு ஒரு 3 years, ஐ திங்க் 2 years முன்னாடி. ஸோ ஆல்மோஸ்ட் 11 years. செப்டம்பர். ஸோ 2015 செப்டம்பர் நான் ஆஃபீஸ் ஃபேஸ் வரேன். ஓகே, அப்போனா 2014 ஜூலைலேருந்து நமக்கு தெரியும். ஓ, நம்ம தெரிஞ்சு பேசி ஐ திங்க் 2014 கூட இல்லை, 2013 ஜூலைலேருந்து நமக்கு தெரியும். அப்படியா? 2013 ஜூலை தான் மணியோட பர்த்டே. அப்போ தான் நான் சர்ப்ரைஸ் பண்ணுறேன். 2013 தான் அந்த சர்ப்ரைஸ் நம்ம பண்ணுறோம். 2013 ஜூலைலேருந்து பீச்சில். அப்போலேருந்து we know each other 11 years. 11 years. மூக்கு மட்டும் பெருசாக வந்துட்டு இல்லை, என் கூட சேர்ந்து என்னோட பிஸ்னஸோட சேர்ந்து அதுவும் வளருது. ஆக்சுவலாக நல்லா இருக்குல்ல அந்த ஆஃபீஸில். நான் பெருமைப்படுத்தல, பட் இந்த ஜேர்னி திரும்பி பார்க்கும்போது ஐ ஸ்டில் ரிமெம்பர் அந்த டேபிளில் கீழே உட்காந்துக்கிட்டு. இல்லை அது அந்த ஆஃபீஸ் நம்ம அந்த ஸ்டூடியோ ரூமில் வந்து பார்க் ரோட்டில் வந்து உங்கள் ரூம் இருக்கும். அப்புறம் பசங்களோட ஸ்ரீதேவி ஹாஸ்பிட்டல் பார்க் ரோட்டில் ஸ்டூடியோவில் நான் இருந்தேனே. ஓகே, உன் ரூம் இருக்கும், உள்ள ஒரு சோஃபா இருக்கும், அப்புறம் வெளியில் ஒரு கேபின் இருக்கும். அதுக்கு வெளியில் இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ ஃபோட்டோ எடுப்பாங்க. ஆமாம், அதுக்கு பக்கத்தில் நான், அப்துல், ரஞ்சன். ஓகே, ஐ திங்க் நம்மெல்லாம் சேர்ந்து தான் போய் பார்க் ரோட் இது ஸ்ரீதேவி ஹாஸ்பிட்டலே பார்த்தோம்ல. ரைட், போயிட்டு அங்கே வந்து அந்த டேபிளுக்கு வந்து அந்த டிராஃப்ட் டேபிள் இருக்கும், ரஞ்சனோட டிராஃப்ட் டேபிள். அது எப்படி இருக்கும், அதை வச்சுட்டு அதில் உட்காந்து நாங்கள் 3 பேர் ஒர்க் பண்ணோம். அண்ட் ஐ ஸ்டில் ரிமெம்பர், இப்போ ஷரனுக்கு அந்த லேப்டாப் கொடுத்தேன். ஸோ இன்னொரு நம்ம டீமில் இன்னொருத்தர் அந்த லேப்டாப் யூஸ் பண்ணுறாரு.
அந்த லேப்டாப் நாங்கள் வாங்கினது. நானும் மணியும் போய் லேப்டாப் வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா லேப்டாப் இல்லை, ஆஃபீஸ் லேப்டாப் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ். ஸோ ஐ திங்க் எவ்வளோக்கு எவ்வளோ என்னோடய ஜேர்னி, என்னோடய க்ரோத் அப்படிலாம் பார்க்கும்போது இட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி சேர்ந்து தான் நம்ம வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா? செமையாக இருக்குது. இது திரும்பி பார்க்கும்போது நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது. மறுபடியும் எனக்கு கிண்டி ஆஃபீஸோட ஸ்பேஸோட பர்பஸும் அங்கே பால்கனி இருந்துச்சு, மரம் இருந்துச்சு. இது எக்ஸாக்டாக பார்க்கு, நம்ம கீழே கிரிக்கெட் விடுவோம் அந்த மாதிரி. ஸோ ஃபோட்டோகிராஃபியை ஸ்கேல் பண்ண முடியுமா? ஏன் இந்த மாதிரி கேள்விலாம் கிட்ட மாட்டி விடுறீங்க சக்தி? So can someone make 10 lakhs, 50 lakhs a month? See, definitely photography is a good business model. It can definitely fetch you revenue. பட் நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராகவே இருக்கணும், நீங்களே எல்லாமே பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக கஷ்டம். ஸோ தெர் வாஸ் அ டைம் வென் ஐ அண்ட் மணி ஹேட் டு டிசைட் நம்ம வந்து இதை பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போக போகிறோமா இல்லை ஆர்ட்டாக எடுத்துகிட்டு போக போகிறோமா அப்படிங்கிறது. ஸோ பிஸ்னஸாக அப்படின்னா என்ன மாடல் இருந்தது அப்படின்னா, we will exit and we will have the whole team and then we will have an automation process அதெல்லாம் செட் பண்ணி we will never get involved in the business. So if you see there are a lot of brands who does that. So நிறைய பெரிய டீம் சைஸ் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. And the other option was to actually get involved. நானே இன்வால்வ் ஆகி நானே இதை ஆர்ட் ஃபார்மாக பார்த்து அப்படி பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்ஷன். ஸோ எப்போதுமே நானும் மணி ஆப்போசிட் போல்ஸ். ஸோ ஐ செட் ஐ வாண்டட் டு பி ஹியர் இன் இட். ஆர்ட்டாக தான் எனக்கு வேணும்னு நான் சொன்ன டைம் மணி வாண்டட் டு மேக் இட் ஆஸ் அ பிஸ்னஸ். ஸோ இட் வாஸ் நாட், இன்னும் 2 பேருக்கும் அது ரொம்ப கான்ட்ரவர்சியாக இருந்தது. தென் வி சோஸ் ஓகே வி வில் டூ இட் ஆஸ் ஆர்ட். ஸோ இட் இஸ் நாட் ஸ்கேலிங் அப், அந்த அளவுக்கெல்லாம் யோசிக்காமல் நமக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா அதை நம்மளே இறங்கி செய்வோம். அண்ட் வி வில் புட் இன் த ஹோல். ஸோ டெஃபினெட்லி ஸ்கேலபிலிட்டி இருக்குது, நம்ம தான் அதை சூஸ் பண்ணணும். ஸோ அதாவது செல்ஃப் எம்ப்ளாய்டாக கேமரா தூக்கி நானே போய் ஃபோட்டோ எடுத்தால் செல்ஃப் எம்ப்ளாய்ட். கரெக்ட். நான் கேமரா எடுக்காமல் இன்னொருத்தன் போய் வீடியோ எடுத்தால் ஃபோட்டோ எடுத்தால் அது வந்து ஆண்டர்ப்ரனர். கரெக்ட். யூ சோஸ்? ஐ சோஸ் ஆர்ட். பட் இவென்ச்சுவலி இப்போது வந்து ஐ ஆம் ஸ்டில் ஷூட்டிங். நான் வந்து ஃபுல்லாலாம் எக்ஸிட்லாம் ஆகலை. பட் ஐ ஹாவ் அ டீம் and the team is also working for me. So it's a balance right now. இப்போ நினச்சா ஐ கேன் ஆல்சோ மேக் இட் as a bigger ஸ்கேல் பண்ணலாம், பெருசாக ஸ்கேல் பண்ணி கம்ப்ளீட்டாக அந்த பிராண்டையே வந்து ஸோ நம்ம ஆண்டர்ப்ரனர் கேம் இஸ் அ டோட்லி டிஃப்ரெண்ட் கேம். நான் வந்து ஒரு ஆர்ட்டாகவும் யோசிச்சுக்கிட்டு ஒரு ஆண்டர்ப்ரனராகவும் யோசிக்கிறது, அங்கே தான் இப்போ நான் ஸ்டக்காகி ரொம்ப கஷ்டப்படுறேன். பிகாஸ் டு பி அன் ஆர்டிஸ்ட் நம்ம மற்ற எதையுமே வந்து யோசிக்கக்கூடாது. மற்ற எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து யூ கேன் நாட் கிரியேட் ஆர்ட். ஆர்ட்னு என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல. இப்போ வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது இட்ஸ் அ கமர்ஷியல் திங். இது நீ எங்கே ஆர்ட்னு பார்க்குறேன்? சி ஆப்வியஸ்லி இட் இஸ் அன் ஆர்ட். வெட்டிங் மட்டும் கிடையாது, வெட்டிங்கில் இருந்து வாட் எவர் தட் வி டூ, நான் இன்றைக்கி உங்களை பார்க்குற விதம் கூட இட்ஸ் அன் ஆர்ட். இட்ஸ் ஸோ அது வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் தான் புரியும். டெஃபினட்டாக அது உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து எல்லா மூமெண்ட்ஸை கேப்சர் பண்ணணும், ஈவெண்ட்டை கவர் பண்ணணும். அதெல்லாம் தாண்டி வாட் ஆர் வி ட்ரைங் டு கிரியேட் தேர், என்ன மாதிரியான ஸ்டோரியை நம்ம கன்வே பண்ணுறோம், அங்கே எப்படி ஆர்டிஸ்டிக்காக நம்ம பேசுகிறோம். நார்மலாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஆர்டிஸ்டிக்காக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆர்ட் நம்மளோட ஒர்க்கில் தெரியணும் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இருக்கணும். பிஸ்னஸாக போயிட்டோம் அப்படின்னா பிஸ்னஸாக மட்டும்தான் பண்ண முடியும், ஆர்ட்டுக்குள்ளே வர முடியும். ஸோ இட்ஸ் எதர் திஸ் ஆர் தட். ஐ ப்ரிஃபர் டு பி அன் ஆர்டிஸ்ட். ஓகே, யூ சூஸ். பட் ஐ ஆல்சோ கால் மை செல்ஃப் அன் ஆண்டர்ப்ரூனர் பிகாஸ் அதுதான் சொல்கிறேன்ல, நிறைய பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் இப்போ நான் பண்ணுற ஒர்க்குமே நிறைய ஆர்ட்டாக மேபி இஃப் ஐ கேன் க்ரியேட் ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, நான் இப்போ வந்து ஒரு 2 ப்ராஜெக்டில் என்னோடய ஃபுல் ஃப்ளெஜ்டான என்னோட தர்ஸ்ட்டை வந்து நான் அங்கே தனிச்சுக்கிறேன். அதர்வைஸ் ஐ எம் ஆல்சோ பீயிங் அன் ஆண்டர்ப்ரனர். ஓகே. ஸோ இப்போ வந்து இண்டஸ்ட்ரி எவால்வ் ஆகிட்டே வருது. 2017-18 நீ ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு 1.5 லட்ச ரூபா நீ சார்ஜ் பண்ணனா, போஸ்ட் லாக்டவுன் இப்போ விஸ்காம் படிக்கிற பசங்க அவங்க கையில் கேமரா இருக்குது, அதே வெட்டிங்கை தே கேன் ஷூட் அட் 20,000. அப்பார்ட் ஃப்ரம் அந்த ஆல்பமை தாண்டி வேறு எந்த செலவும் அவங்களுக்கு கிடையாது. தே டோன்ட் ஹேவ் அன் ஆஃபீஸ், தே டோன்ட் ஹேவ் அ செட்டப், தே டோன்ட் ஹேவ் அ டீம் மெம்பர். அவன் ஃப்ரெண்டு இன்னும் 2 பேர் சேர்ந்தாங்கன்னா அந்த ஷூட்டை முடிச்சிடலாம். இண்டஸ்ட்ரி எவால்வ் ஆகிட்டு வருது. இதை பற்றி உன்னோட கருத்து என்ன? ஓகே, இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் சம்திங் தட் ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட்.
ஏன் அப்படின்னா நீங்கள் எந்த ஃபோட்டோகிராஃபர் 20,000 30,000 பண்ணுறவங்களை கூப்பிட்டு நீங்கள் கேட்டாலுமே நீங்கள் சொல்கிற ஒரே ரீசன் தான், லைக் யூ வில் பி அ ஒன் மேன் ஆர்மி. ஓகே, ஆக்சுவலாக அது எப்படி ப்ரைஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தே ஆர் ஆக்சுவலி கெட்டிங் ஸ்டக் இன் டு த பிட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, அல்டிமேட்டாக அவங்க வந்து ஒரு கெரியராகவோ இது ஒரு ப்ரொஃபஷனலாக எடுக்கணும்னு நினைக்கும் போது அவங்க வந்து தே நாட் ஏபிள் டு ஃப்ளரிஷ் பிகாஸ் திஸ் இஸ் அ வெரி 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 அன்ஆர்கனைஸ்ட் செக்மெண்ட். ஓகே, இந்த இண்டஸ்ட்ரியே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் படித்தவங்க தான் வரணும்னு கிடையாது, யார் வேணால் வரலாம், எப்படி வேணால் வரலாம், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதுங்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுனால பேசிக்ஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இங்கே பெருசாக ஆள் இல்லை. ஸோ அவங்க 20,000 பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த 20,000 அவங்களுக்கு மார்ஜினே இருந்திருக்காது. பக்கத்து ஈவெண்ட்டோட காசு எடுத்து இதில் போட்டு அந்த ஈவெண்ட்டை ஓட்டியிருப்பாங்க. அவங்க இந்த வரவு செலவு இதெல்லாம் பார்க்குற அந்த 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 கேட்டகிரிலேயே கிடையாது. ஸோ அல்டிமேட்டாக ஒரு பிஸ்னஸாக இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னா 20,000 30,000 பண்ணுற எந்த ஃபோட்டோகிராஃபரும் ப்ராஃபிட் பண்ண மாட்டாங்க. என்னால் அடித்து எழுதி கொடுக்க முடியும். அந்த காலேஜ் பையனுக்கு ஒரு 4 hours ஷூட்டு, டே 1 கல்யாணம் 4 hours, நெக்ஸ்ட் டே ரிசப்ஷன் ஒரு 4 hours, அப்புறம் ஒரு 3 நாள் எடிட்டிங். ஓகே, ஸோ 30,000 இதை சொல்கிறீங்க கரெக்டாக? ஒரு 3 நாள் வேலை, அவனுக்கு ஒரு 30,000 அந்த 30,000 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, காட் இட். ஓகே, ஸோ அதான் இப்போ 30,000 அவன் சம்பாதிக்கிறான் அப்படின்னா அவன் காலேஜை முடிச்சுட்டு இதை கெரியராக ஸ்டார்ட் பண்ணும்போது அவனுக்கு 30,000 கண்டிப்பாக பத்தாது. அதை அவன் ரியலைஸ் பண்ணும்போது அதை இமீடியட்டாக அவனால் 60,000 ஆக்க முடியாது, இல்லை 1 lakhன்னு கண்டிப்பாக ஆக்க முடியாது. அவன் என்ன பண்ணான், 30,000 35,000 ஆக்குவான். திருப்பி இதுக்குள்ளேயே ஸ்டக் ஆயிடறான். எப்படின்னா அடுத்த ஈவெண்ட்டுக்கு வர அட்வான்ஸ் இந்த காசை போட்டு அப்படியே ரொட்டேஷன்லேயே ஓட்டிகிட்டு இருக்கான். ஸ்டார்ட் பண்ணும்போதே நல்லா கற்றுட்டு அண்ட் தென் இதை வந்து ஒரு கெரியராக ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ப்ரொஃபஷனாக ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க வந்து இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 60,000 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ தெரியாமல் பண்ணுற பசங்க தான், தெரியாமல் பண்ணுற தப்பு தான் இந்த 30,000 20,000 ஸ்டார்ட் பண்ணி அதை அவங்க ஸ்டக் ஆகி இண்டஸ்ட்ரியை ப்ளேம் பண்ணி இது வந்து எல்லாருமே லைக் எனக்கு குழி தோன்றவன் யாருன்னா அவன் இன்னொரு ஃபோட்டோகிராஃபர் தான். பட் அதை ரியலைஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஷட் டவுன் பண்ணி போயிடுவாங்க. பிகாஸ் அதை அவங்க ரியலைஸ் பண்ணும்போது அவங்களால ஸ்கேல் அப் பண்ணவே முடியாது. ஸோ தே வில் ஷட் டவுன் அண்ட் தே வில் மூவ் ஆன். ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாமல் ஷட் டவுன் பண்ணிட்டு போனது, லாக்டவுனுக்கு அப்புறம் ஷட் டவுன் பண்ணிட்டு போனது. பிகாஸ் அவங்களோட எக்ஸ்பென்ஸ் என்ன, ஓவர் ஹெட்ஸ் என்னங்கிறது கேல்குலேட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க, ரொட்டேஷன்லேயே ஓட்டிகிட்டு இருப்பாங்க. லாக்டவுனுக்கு எப்படி ஹிட் ஆச்சு? ஓகே, ஸோ நம்ம வந்து லாக்டவுனில் ஆல்மோஸ்ட் டீம் சைஸ் வந்து 10 பேர் கிட்ட. ஓகே, ஸோ எனக்கு லாக்டவுன் எப்படி இருந்தது அப்படின்னா லாக்டவுன்லேருந்து நான் திருப்பி வரும்போது இட் வாஸ் ஆஸ் குட் அஸ் மீ ஸ்டார்டிங் ஆஃப் இந்த இயர் 2014. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் வாஸ் வாஷ்ட் அவுட். ஸோ அப்போ தான் ஆக்சுவலி வி பாட் அண்ட் ஹவுஸ் ஆல்சோ. ஸோ கரெக்டாக அந்த வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து ஒரு வீடு வாங்கியிருந்தோம். ஸோ அப்போவே கொஞ்சம் ஓரளவு, ஏன்னா சென்னையில் வீடு வாங்குறதுங்கிறதே நம்மளோட வழிச்சு எடுக்கிற அந்த சீன் தான். அதுக்கப்புறமா லாக்டவுன் வந்து பயங்கரமாக ஹிட் ஆச்சு. பட் ஸ்டில் வி வர் ஏபிள் டு பே யூனோ நம்ம டீமுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பென்ஸ் பார்த்துக்கிற அளவுக்கு வி வர் ஏபிள் டு யூனோ டூ சம் செட்டப்ஸ் அண்ட் நிறைய இன்டிமேட் வெட்டிங்ஸ் நடந்தது. பட் ஆனால் பெருசாக நாங்கள் வந்து காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணல. திரும்பி லாக்டவுன் முடிச்சுட்டு வரும்போதும் வி வேர் இந்த சேம், எப்படி சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் நான் அதுக்கு முன்னாடியே ஐ வாஸ் டூயிங் அ லாட் ஆஃப் டுட்டோரியல்ஸ், வீடியோஸ் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். லாக்டவுன் கேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஃபுல்லி ஃபோக்கஸ் ஆன் டீச்சிங். என்ன பண்ணீங்க? என்ன டீச் பண்ணீங்க? ஃபோட்டோகிராஃபி தான், வேறு என்ன. அப்படி எப்படி இருந்துச்சு? ஸோ நான் வந்து பேபி ஃபோட்டோகிராஃபி, ஸோ நியூபார்ன் ஃபோட்டோகிராஃபி, அந்த நியூபார்ன் ஃபோட்டோகிராஃபிங்கிற ஜேர்னருக்குள்ளே வந்து அதை ஸ்பெஷலைஸ் பண்ணி அதில் வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் அ கைண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் வர அளவுக்கு ஐ வாஸ் ஏபிள் டு எஸ்டாப்ளிஷ். பிகாஸ் சின்ஸ் எனக்கு ஏற்கனவே இண்டஸ்ட்ரி தெரிஞ்சதுனால நியூபார்னுக்குள்ளே வரும்போது ஐ வாஸ் ஏபிள் டு குவிக்லி பிக்கப். ஸோ நிறைய பேருக்கு இந்த நியூபார்ன் ஜேர்னர் படிக்க வேண்டிய தேவை இருந்தது. நான் நிறைய படித்து வந்தேன். ஸோ நான் நிறைய யூனோ இன்டர்நேஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்ட கற்றுட்டு வந்ததுனால அது எல்லாமே என்னால் வந்து ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபராக என்னால் பண்ண முடிஞ்சுது. ஸோ தட் ஹெல்ப்ட் அ லாட். பட் ஆனால் ஃபோட்டோகிராஃபியாக ஆன்லைனில் கற்றுக்கலாமா, ஃபோட்டோகிராஃபியை ஒரு ஆன்லைன் பேஸ்ட் கோர்ஸாக பண்ண முடியுமாங்கிற என்னோட டவுட்டை நானே பிரேக் பண்ணேன். தட் வாஸ் சேலஞ்சிங் as well as இன்ட்ரெஸ்டிங். அது எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் வரும்போது தே ஆல் ஹாப்பிலி கேம் இன் அண்ட் எல்லாருக்குமே ஒரு தாட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஓகே வீட்டில் சும்மா இருக்கும்,
நிறைய பேர் வந்து அந்த ஐடியில் இருந்தவங்க, ஏற்கனவே எம்ப்ளாயீஸாக இருந்தவங்க, ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம். பட் ஆனால் வந்துட்டு அந்த பிரேக்லாம் இருந்தது இல்லையா, ஸோ அந்த மாதிரியான நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு நாலேஜ், ஏதோ ஒன்று கற்றுக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், எனக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு வந்தவங்க தான். பட் அந்த லாக்டவுனில் இருந்து வந்த பேட்சில் இருந்து நிறைய பசங்க இன்றைக்கி சூப்பராக ஃபோட்டோகிராஃபியில் சம்பாதிச்சிட்ருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது தட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் ஹாப்பினஸ். அண்ட் ஐ திங்க் எனக்கே ஒரு டவுட் இருந்ததுன்னு சொன்னேன்ல, எப்படி கற்றுக்கிட்டு இதை வந்து பண்ண முடியும். யா, ஸோ அதை வந்து தே ஆர் லைக் நெயிலிங் இட் ஸோ பியூட்டிஃபுல்லி. ஃபோட்டோகிராஃபிக்கு பண்ண மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கா? ஆக்சுவலி இருக்குது நிறையா. ஏன்னா நான் ஒரு வாட்டி வந்து ஒரு நிறைய ஷூட்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு வாட்டி எடிட்டர் வேணும் அப்படின்னு கேட்ட ஒரு போஸ்ட் போட்டது பார்த்தீங்க அப்படின்னா, சுற்றி என்னோடய டீம் மொத்தமும் நின்றுட்டு இருப்பாங்க, நடுவில் ஒரு சேர் மட்டும் காலியாக விட்டுட்டு அதில் வந்து எடிட்டர் அப்படின்னு போட்டிருந்தோம். இன்ஸ்டாகிராம் அளவுக்கு அப்போ கிடையாது இல்லையா, அப்போ ஃபுல்லாக ஃபேஸ்புக் தானே. பட் ஆனால் ஃபேஸ்புக்கில் ஆர்கானிக்காக வி ஹேட் க்ளோஸ் டு அரௌண்ட் 38,000 ஃபாலோவர்ஸ் ஸ்மைலி மீடியா பேஜுக்கு. பிகாஸ் எப்போதுமே ஃபாலோவர்ஸ் சொல்கிற விஷயம் என்னென்னா, இங்கே இருந்து நிறைய யூனிக்கான விஷயம் இருக்குது, ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய பர்சனல் ஷூட்ஸ் பண்ணியிருக்கோம். ஆசிட் விக்டிம்ஸ் வச்சு ஒரு ஷூட் பண்ணோம். அது பயங்கர ரீச் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஒரு கப்பிள், வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு ஓல்டு கப்பிள், ஒரு ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு கப்பிள்குள்ளே இருக்கிற ஒரு அந்யோன்யமான விஷயத்தை ஷூட் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ அதுவும் பயங்கரமாக ரீச் ஆச்சு. அண்ட் நிறைய வீடியோஸ் அப்போவே, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி கான்செப்ட் பேஸ்டாக நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆசிட் விக்டிம்ஸ் வச்சும் வீடியோஸ் பண்ணியிருந்தோம், அதுவும் கான்செப்ட் பேஸாக. ஸோ நான் பண்ண தப்பு அப்படின்னு பார்த்தா, அது எல்லாமே நான் வந்து மார்க்கெட்டிங் பர்பஸாக, அதை வந்து மார்க்கெட்டிங்காக, ப்ராப்பர் மார்க்கெட்டிங்காக யூட்டிலைஸ் பண்ணல. பிடிச்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பண்ணி இப்போ அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்டை யூஸ் பண்ணி நல்லா ப்ளோ அப் பண்ணியிருக்கலாம். பட் அதை பண்ணாமல் விட்டுட்டேன். இந்த ஜேர்னியில் வந்து நிறையா சோஷியல் காசஸில் நீங்கள் இன்வால்வ் இருக்கேன். வாலண்டியரிங் நிறையா சேர்ந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே எனக்கு வந்து இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய இன்பில்ட்டாகவே இருக்குது. எனக்கு வந்து யாத்ரான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அது வந்து 12th ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதில் நிறைய பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இவென்ச்சுவலி எல்லோரும் காலேஜ் முடிக்கிற டைம்லேயே எல்லாருமே ஸ்ப்ளிட் அப் ஆகி ஒரு மாதிரி திங்ஸ் வேர் நாட் ஹேப்னிங். பட் ஆனால் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ நம்மளும் வி ஹாவ் டு லைக் பர்சனலி கெட் இன்வால்வ் இன் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ நிறைய ஸ்ட்ரே டாக்ஸ்க்கு அடாப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அண்ட் வந்து ஃபீட் பண்ணுற லைக் ஹோம்லெஸ் பீப்புளுக்கு ஃபீட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கெல்லாம் ஐ என்ஷூர் தட் ஐ புட் இன் மை ஃபுல்லஸ்ட் பாசிபிலிட்டி. பிகாஸ் பிடிச்ச விஷயம், அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது, நான் நிறைய சம்பாதிக்கணும். ஒன் மெயின் ரீசன் வை ஐ வாண்ட் டு ஏர்ன் அ லாட் இஸ் டு கிவ் பேக் டு பீப்புள் ஹூ டசன்ட் ஹேவ் இட். மார்க்கெட்டிங் வேறு என்னலாம் பண்ணியிருக்கீங்க? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு ஆர்டர் நமக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் இந்த மண்டபத்தோட டைப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான், ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ நிறைய மண்டபம் ஏறி இறங்கியிருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக அதில் ஒரு இன்சிடெண்ட் என்னை ரொம்ப பாதிச்சுது, அது ரொம்ப ரொம்ப ஒரு வெறி கொடுத்துச்சு. அப்படின்னா லிட்ரலி அங்கே இருந்த ஒரு மேனேஜர் வந்து கிச்சனில் உட்காந்து சமைக்கிற பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு இந்த கேமராவை தூக்கிட்டு பண்ணுற வேலை அப்படின்ட்டு இப்படி கேட்டார். ஸோ அது எனக்கு இன்னுமே வந்து பயங்கர, நான் வந்து இப்போது இந்த மாதிரி யாராவது சொன்னால் இக்னோர் அப்படின்னு போயிடுவேன். பட் அப்போ வந்து வரிஞ்சு கட்டிட்டு சண்டை போடுற ஆள் லிட்ரலாக அங்கே உட்காந்து சண்டை போட்டு அந்த மேனேஜருக்கும் எனக்கும் ஒரு பெரிய வாக்குவாதாயம், அடிக்காத குறை தான், 2 பேரும் அடிச்சிக்காத குறை, அந்த அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் எல்லோரும் அதை சமாதானம் பண்ணி போமான்னு சொல்லி அனுப்புனேன். அந்த டைம் அன்றைக்கே நான் ஒரு வெட்டிங் ஹாலை பிடிக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு, செம்ம வெயில், இந்த ஏப்ரல் மே மாதம் அந்த டைமில் தான் பிஎஸ்பி ஹாலுன்னு சொல்லிட்டு அண்ணா நகரில் ஒரு நல்ல ஹால், அதோட ஒரு டைப் பண்ணோம். அண்ட் அந்த டைப்பில் இருந்து வி காட் லாட்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ் அண்ட் தட் ஹெல்ப்ட் அஸ் டு க்ரோ. அண்ட் இன்னொரு விஷயம், நாங்கள் மார்க்கெட்டிங் பர்பஸாக பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டைமில்
ஃபோட்டோ தனியாக லைக் வந்த இண்டிவிஜுவல்ஸை தனியாக ஒரு ஃபோட்டோகிராஃபர் போட்டு தனித்தனியாக அவங்களுக்கு கேப்சர் பண்ணி ஃபோட்டோஸை அனுப்பிவிட்டு அதை வந்து சாஃப்ட் காப்பியாக அவங்களுக்கு மெயில் பண்ணோம். ஸோ எல்லாருக்குமே ஆக்சுவலாக வெட்டிங்க்கு எல்லோரும் ட்ரெஸ்அப் பண்ணி போகிறது பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறது தாண்டி அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபோட்டோஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ தனியாக அவங்கள மட்டும் ஷார்ட்ஸ் எடுத்து கொடுத்து லைக் அந்த ஃபேமிலிஸை அந்த இண்டிவிஜுவல்ஸை எடுத்து அவங்களுக்கு மெயில் பண்ணி ஐ திங்க் தட் வாஸ் அ குட் அப்போது அந்த காலத்துலேயே 1947. இப்போ ஒருத்தங்க வந்து ஒருத்தங்க வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வரணும் அப்படின்னா வாட் ஷுட் தே டு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெட்டிங் போயிட்டு கொஞ்சம் எந்த ஃபீல்டுமே ஈஸி கிடையாது. ஸோ டெஃபினட்டாக வெட்டிங்ஸ் நிறைய பேர் வராங்க, வந்துட்டு நிறைய பசங்க சின்ன பசங்க வராங்க. எனக்கு நிறைய மெசேஜஸ் வரும், என்னை அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கோங்கன்ட்டு. சரி வாங்கடா அப்படின்னு சொன்னால் காலையில் சீக்கிரமாக எழுந்து கிளம்பி நைட்டெல்லாம் விடிய ஷூட் பண்ணணும்னு நினைக்கும் போது அடுத்த ஈவெண்ட்டுக்கு வரமாட்டானுங்க. ஈவெண்ட்னா ஓடிடுவானுங்க. ஸோ மெயினான ஒரு விஷயம் கண்டிப்பாக தூக்கம் இருக்காது. அந்த டைமுக்கு சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். என்ன தான் கல்யாண சாப்பாடுனாலும் 2 வாட்டி 3 வாட்டி சாப்பிட்டதுக்கு அப்புறமா அதில் போர் அடிச்சிரும். ஸோ டைமுக்கு சாப்பாடு கிடைக்காது. பல நாள் வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் சாப்பாடு இருக்குது, சாப்பாடு காலின்னு சொல்லி நாங்கள் சாப்பிடாமல் வீட்டுக்கு போன டைம் பீரியட்ஸும் இருக்குது. ஸோ வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இது ஒரு ஈஸியான ஜாப்பு, ஓகே கேமரா ஃபோட்டோகிராஃபர் அப்படிலாம் இருக்கும். பட் ஆனால் வந்து தூக்கம் கண்டிப்பாக சுத்தமாக இருக்காது. இந்த 2 விஷயம் நிறைய ஹார்ட் ஒர்க், ஃபிசிக்கல் ஒர்க் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இப்போ வரவங்களுக்கு அது பெருசாக தெரிய மாட்டேங்குது. அண்ட் ஐ திங்க் அந்த மைண்ட் செட்டும் அந்த மென்டல் ப்ரிப்ரேஷனும் கண்டிப்பாக முக்கியம். அடுத்தது அதை தாண்டி ஸ்கில். ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இப்போ வந்து நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ், முன்னாடி தெரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருந்தாங்க, இப்போ வீட்டுக்குள்ளேயே ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க. ஸோ எல்லா வீட்லேயும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க. #சக்திஸ் ஃபோட்டோகிராஃபி. அடுத்து ஷரணம் விஸ்காம் ஜாயின் பண்ண போகிறான்னு கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க. ஸோ அதனால் காம்படிஷன் அப்படிங்கிறத தாண்டி எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அதனால் ஸ்கில் ரொம்ப முக்கியம். ஸோ போனோமா ஃபோட்டோ எடுத்தோமா வந்தோமாங்கிறத தாண்டி ப்ளஸ் இப்போ என்ன ஆகுதுன்னா இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகுதுன்னா அதையே திருப்பி பண்ணுறாங்க, அதையே திருப்பி பண்ணுறாங்க. ஸோ காப்பி அடிக்கிறதே ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ யூனிக்னஸ் அப்படிங்கிறது இல்லாமல் போகுது. மேபி அந்த மாதிரி ஒரு யூனிக்னஸ் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னா டெஃபினட்டாக கிளைண்ட் தேடி வருவாங்க. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபர் ஜேர்னியில், அந்த ஆண்டர்ப்ரனர் ஜேர்னியில் நிறையா சக்ஸஸ் இருக்கும், அதை தாண்டி ஃபெயிலியர்ஸ் இருக்கும். ஹவு டு யூ ஹேண்டில் ஃபெயிலியர்ஸ்? ஓகே, எனக்கு சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ரெண்டுமே ஐ திங்க் ஐ ஹவ் ஹேண்டில்ட் ஈக்குவலி. பிகாஸ் ஃபெயிலியர் வந்துருச்சேன்னு உட்காந்து ஒன்றும் ஒப்பாரையும் வைக்க மாட்டேன். சக்ஸஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக குஷியானதும் கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே நான் ஒரு மாதிரி நார்மலாக தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஃபெயிலியர் ஹேஸ் ஆல்வேஸ் ஹெல்ப் மீ புஷ். நான் சொன்னேன்ல, ஒருத்தர் என்னை இழிவாக பேசிட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ என்னடா பேசுறது, நான் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபெயிலியரும் இருந்திருக்கு. அது எப்படி நம்ம ஃபெயில் ஆகலாம், அப்போனா நம்மளால் முடியாதா, அப்போனா அதை நான் முடிச்சு காட்டுவேன், அப்போனா அதே விஷயத்தில் திருப்பி சக்ஸஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஃபெயிலியரை ட்ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபெயில் ஆகிட்டோமேன்னு ஃபீல் பண்ணது கிடையாது. ஒரு மொமெண்ட் ஷேர் பண்ணுறோம், ஃபெயிலியர் மொமெண்ட். ஸோ மெயினான ஃபெயிலியர் மொமெண்ட் ஸோ ஃபெயிலியர் மொமெண்ட்டான்னு எனக்கு ஷியோராக தெரியல, பட் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வர்ற ஒரு விஷயம். ஸோ எனக்கு வந்து ஐ ஹேட் அ டீம் ஆஃப் 10 அண்ட் இவென்ச்சுவலி நான் அதை வந்து டீம் சைஸை கட் பண்ணி ஒரு 4 ஐ திங்க் 5 பீப்புள் வச்சுருந்தேன். பட் நிறைய என்னோடய விஷன், என்னோடய ட்ரீமுக்கும் என்னோடய டீமோட அலைன்மெண்ட்டும் சுத்தமாக ப்ராப்பராக இல்லாத மாதிரியே இருந்துச்சு. அண்ட் தென் நான் வந்து ஐ வென்ட் டு IIM ஃபார் அ கோர்ஸ். ஸோ அதில் சொன்ன நிறைய விஷயங்களை ஐ வாண்ட் டு அப்ளை. IIMல வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் ஸ்பான்சர்ட் கோர்ஸ் போயிருந்தேன். ஸோ அதில் சொன்ன நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். நான் கோர்ஸ் படித்தது எல்லாமே என்னோடய விஷனுக்கு ரொம்ப அலைண்டாக இருந்தது. ஸோ நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணும்போது அகெயின் என்னோடய டீம் வாஸ் நாட் கோஆப்ரேட்டிங், தே வேர் நாட் அலைனிங். ஸோ ஆக்சுவலாக டீம் மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3-4 இயர்ஸ் லைக் என்னோடய எல்லாத்தையுமே நான் சொல்லிக் கொடுத்த என்னோடய டீம் மெம்பர்ஸ் அப்படி இருந்தாங்க. பட் தே வேர் நாட் க்ரோயிங், தே வேர் ஸ்டக். அண்ட் சின்ஸ் தே வேர் நாட் க்ரோயிங், என்னாலையும் அது வளர முடியாமல் எங்கேயோ ஒரு விஷயம் இடிச்சுக்கிட்டே இருந்தது. ஓவர் நைட்டில் எடுத்த டெசிஷன், ஐ ஹேட் டு கிவ் நோட்டீஸ் டு ஆல் 4 at a time. So I think that's a good decision that I made. But it was not an easy decision because யாருமே இல்லாமல் நான் அடுத்த ஒரு ஃபியூ மந்த்ஸை நான் வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகி பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. ஐ திங்க் ஐ டிட் தட் ரியலி வெல். ஸோ கோல்ட்மேன் சாஷ் வந்து இது வந்து 3வது ஆள். 4வது ஆள் சாரதா, அர்ச்சனா, நித்யா, கிருப்பா.
இப்போ எல்லா 4 பேரும் கோல்ட்மேன் சாஷ் சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே அது ஒரு பெரிய இம்பேக்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தட்ஸ் அ வெரி குட் ப்ரோக்ராம். ஸோ ஒரு விமனாக ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இந்த சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னேன். ஒரு ஆண்டர்ப்ரனர் என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருந்துச்சு? ஓகே, ஸோ எனக்கு வந்து அதான் அல்டிமேட்லி இட்ஸ் அன் அன்ஆர்கனைஸ் செக்மெண்ட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ என்னோடய ட்ரீம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, என்னோடய விஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீமை க்ரியேட் பண்ணணும்னு நான் நினச்சதே எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஏன்னா வந்தவங்க எல்லாருமே ஆர் என் கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், இப்போ ஐம் கிஃப்டட் வித் அ பியூட்டிஃபுல் டீம், பட் தென் இட் வாஸ் அஃப்கோர்ஸ் அ வெரி சேலஞ்ச் ஃபார் மீ டு ஆக்சுவலி இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு. ஏன்னா நம்ம விஷயம் சொல்லுவோம், அதை வந்து ஃபோட்டோகிராஃபியாக ஸ்கில்லாக புரிஞ்சுப்பாங்களே தவிர, இப்போ டைமுக்கு வர்றதுங்கிறது ஒரு டிசிப்ளின் இல்லை, ஒரு டிசிப்ளினாக ஏதாவது ஒரு கல்ச்சர் எடுத்துகிட்டு வரணும் நம்ம நினச்சாலோ, இல்லைனா வந்து ஏதாவது ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணணும், முடிச்சு தான் ஒரு மெயில் அனுப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ஓகே, வந்தோம் போனோம் ஃபோட்டோ எடுத்தோம் அவ்வளோதானே, இன்னும் இதில் என்னென்னமோ பண்ண சொல்கிறாங்க. ஒரு ஐடி ஒரு ஆர்கனைஸ் செக்மெண்ட்டாக நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறதே வந்துட்டு எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஒரு ப்ராசஸை செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. எனக்கு என்னோடய பிராண்ட் அப்படின்னு சொன்னாலே தி டெலிவர் இட் ஆன் டைம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் பதியணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயமாக எடுக்க ஆரம்பித்தேன். பிகாஸ் எல்லாரும் பண்ண கம்ப்ளைண்ட், ஃபோட்டோகிராஃபர்ஸாக ஃபோட்டோ எடுப்பாங்க ஆனால் ஃபோட்டோவை கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் ரெகுலராக வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அன்டில் தென் வி ஆல்சோ டென்ட் ஹாவ் அ ப்ராசஸ் இன் பிளேஸ். பட் த மினிட் ஐ ரியலைஸ்ட் என்னோட பிராண்ட் பேர் சொன்னால் அவங்க ஆன் டைம் டெலிவரி பண்ணுவாங்க. ஏன்னா குவாலிட்டி கொடுக்குறதா இருக்கட்டும், குவாலிட்டியான ஃபோட்டோ எடுக்கணும், அதனால தான் நம்ம ஃபோட்டோகிராஃபரே, இல்லைனா நம்ம அந்த ப்ரொஃபஷனுக்கே வரக்கூடாது இல்லையா. ஸோ ஆன் டைம் கொடுக்கறத ஒரு சேலஞ்சாக எடுத்து ஆன் டைம் எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் ஆன் டைம் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். ப்ளஸ் வந்து கம்யூனிகேஷன், ப்ராப்பரான கம்யூனிகேஷன். எடுப்பாங்க எங்கேயோ போயிடுவாங்க, கார்டை மிஸ் பண்ணிடுவாங்க, ஃபோட்டோஸை டெலீட் பண்ணிடுவாங்க, ஹார்ட் டிஸ்க் கரெக்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருந்தது அமாங் ஃபோட்டோகிராஃபர்ஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கவே கூடாதுன்னு ஒரு ப்ராசஸ் செட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக இருந்து ஒரு ப்ராசஸ் செட் பண்ணேன். அதை செட் பண்ணுறது வாஸ் வெரி பிக் சேலஞ்ச் வித் த கைண்ட் ஆஃப் டீம் தட் ஐ ஹேட். ஸோ இதெல்லாம் ஒரு ஆண்டர்ப்ரனராக எனக்கு வந்த பிரச்சனைகள். ஆஃப்லைனில் அந்த நடக்கிற அப்யூஸ் எல்லாம் ஹவு டு யூ ஹேண்டில்? ஃபோட்டோகிராஃபராக நீ போய் நிற்கும்போது பக்கத்தில் வர மீன். ஓகே, ஐ திங்க் இது நல்ல விஷயமா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் அ வெரி ஸ்ட்ராங் விமன் அண்ட் ஐவ் நெவர் லெட் எனிபடி அப்ரோச் மீ. ஸோ சில பேர் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இல்லையா, இங்கே போனால் நமக்கு தான் வம்புன்னு. அந்த மாதிரி தான் நான் எல்லா இடத்துலையும் என்னை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுதான் உண்மையும் கூட. அப்படி யாராவது அப்ரோச் பண்ணால் நொங்கு எடுத்துருவேங்கிறது எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி அப்ரோச் எனக்கு இருந்ததில்லை. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி, தேங்க்ஃபுல்லி எனக்கு நிறைய ப்ரைஸிங் இருந்திருக்கு. பிகாஸ் ஒரு ஃபீமேலாக நான் ஃபோட்டோ எடுக்கிறது இப்போ தான் பார்க்குறேன், அதாவது கிளைண்ட் சைடில். ஓகே, அதுவே எனக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருந்திருக்கு. ஏன்னா இப்போ நிறைய ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீமேல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்க்க முடியும். ஃபீமேல் ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிறதுக்குள்ளே பயங்கரமாக எனக்கு 100K ஃபாலோவர்ஸ், 200K, அது எல்லாமே எனக்கு வந்து கிளைண்ட்ஸாக கிடச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஃபாலோவர்ஸாக நீங்கள் பார்க்குறது எல்லாமே எனக்கு அப்போது கிளைண்ட்ஸாக. ஓகே, நான் பொண்ணை இது வரைக்கும் ஃபோட்டோ எடுத்து பார்த்தது இல்லை, என்னோட பர்சனல் ஈவெண்ட்டுக்கு ஒரு பொண்ணு ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லி எனக்கு அதுவே ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு யூ ஆர் டூயிங் கான்டென்ட், இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போட்டாகணும் ஃபார் ப்ரொஃபஷனல் ரீசன்ஸ். ஸோ ஹவு டு யூ ஹேண்டில் ட்ரால்ஸ் அண்ட் ஃப்ளட்ஸ்? ஓகே, ஸோ ட்ரோல்ஸ்லாம் எப்படி வரும் அப்படின்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்ட இருந்தே தான் வரும். அதுதான் நான் சொன்னேன், நமக்கு எதிரி நம்ம ஆட்களே தான். ஸோ ஒரு வாட்டி ஏதோ ஒரு வீடியோ போட்டப்போ என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அளவுக்கு கிட்ஸ் ஃபோட்டோகிராஃபி ஈஸி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லோரும் ரவுண்டு கட்டிட்டானுங்க. அது எப்படி வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி நீ ஈஸின்னு சொல்லலாம், உனக்கு என்ன தெரியும் வெட்டிங்கை பற்றி, நீ யார் வெட்டிங்கை பற்றி தப்பாக சொல்கிறது, ட்ரோல் எப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு, என்னடா நானும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான், அதை கொஞ்சமாவது மதிங்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அகெயின் இக்னரன்ஸ். ஸோ ஐ ஹேட் டு இக்னோர். சில பேருக்கு பதில் சொல்லிகிட்டே இருந்தேன். தென் ஐ அண்டர்ஸ்டுட் இட் வாஸ் ஆக்சுவலி டேக்கிங் மை எனர்ஜி. எனக்கு தான் தேவையில்லாத ஒரு இதுவாக இருந்துச்சு. அந்த வீடியோவில் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸை நான் பார்க்கவே இல்லை. பட் ஆனால் சிறப்பாக செஞ்சாங்க. ஸோ நம்ம மக்கள் வந்து ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அப்படின்னா அதோட எல்லா சைடும் நம்ம பார்க்குறதே கிடையாது இல்லையா. இமீடியட்டாக ஒரு கன்க்ளூஷனுக்கு ஜம்ப் பண்ணிட வேண்டியது. அண்ட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு விஷயமே இல்லை.
ஸோ சில கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நான் டிசைட் பண்ணிட்டேன் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோம். How do you handle flirts? நான் இந்த மாதிரி மெசேஜஸ் கேட்கல. ஓகே ஏன்னா வந்து ஓட்டுவான், சைட் அடிப்பானுங்க. ஓகே, நிறைய ஐ லவ் யூ மெசேஜஸ் வரும், நிறைய அசிங்கமான மெசேஜஸ் வரும். இம்மீடியட்டாக பிளாக் பண்ணிடுவேன். அகெயின் அதை போய் ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சா நமக்கு தானே டைம் வேஸ்ட்டு, நமக்கு தான் எனர்ஜி வேஸ்ட்டு, நமக்கு தான் அது தேவையில்லாத மண்டையில் போய் எங்கேயாவது ஒரு ஓரத்தில் உட்காந்துரும். For women who want to create content, தைரியமாக கான்டென்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எங்கே ஒரு பஸ்ஸில் போனாலே ஒரு சேஃபாக இல்லாத ஒரு விஷயம், எதிரில் பக்கத்தில் இருந்துக்கிட்டே தே கேன் டூ எனி திங் அப்படிங்கிற அளவுக்கு மென்னுக்கு தே ஹேவ் தட் ஆடாசிட்டி. தப்பு பண்ணுறவங்களுக்கே அவ்வளோ இருக்கும்போது ஆன்லைனில் அவங்க மூஞ்சியே தெரியாதப்போ எவ்வளவோ அது இன்னும் அவங்களுக்கு தைரியம் கொடுக்கும். தே வில் டெஃபினெட்லி அப்ரோச் இன் ஆல் ராங் வேஸ். பட் ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் ஈவன் அன் இஷ்யூ ஹியர். தைரியமாக கான்டென்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் வி க்ரோ. அண்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில், இப்போ இருக்கிற டைம் அண்ட் எராவில் கான்டென்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே இல்லை. as a woman, how do you handle professional and personal life? ஓகே, யாராவது எனக்கு சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நானே இருக்கேன் இப்போது. பிகாஸ் நான் அதை ரொம்ப மாஸ்டர் பண்ணலைன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எஸ்பெஷலி வித் திஸ் கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி வேர் ஐ ஹாவ் டு கோ ஏர்லி இன் த மார்னிங், கம் லேட் இன் த நைட்ஸ். ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் வெரி வெரி ஹார்ட். பட் நான் மேக்ஸிமம் பண்ணுறது என்ன அப்படின்னா, கொஞ்சம் ப்ரீ பிளானிங் அண்ட் கிடைக்கிற டைமை குவாலிட்டியாக என்னோடய பையனோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. மற்றபடி எல்லாத்தையும் டெலிகேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு செக்மெண்ட் பேசிகிட்டு இருக்கோம், அது வந்து மென்டல் ஹெல்த். ஓகே, மென்டல் ஹெல்த் ஃபார் ஆண்டர்ப்ரனர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ வென்ட் த்ரூ சம் ப்ராப்ளம்ஸ், எனக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு. இனிஷியல் ஸ்டேஜஸ்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருந்துச்சு. கோவிட் ஸ்டேஜில் எனக்கு வேறு லெவல் பயத்தில் இருந்தேன், ஆங்ஸைட்டியில் இருந்தேன். ஸோ அண்டு திஸ் ஜேர்னி இஸ் சோலோ. ஸோ ரொம்ப பிரச்சனை இருக்கும். அதனால் மென்டல் ஹெல்த் செக்மெண்ட் நம்ம வச்சுருக்கோம். வென் வாஸ் த லாஸ்ட் டைம் யூ கிரைட்? இப்போ ஏறி வர்றதுக்கு முன்னாடி கூட அழுதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்மளோட மென்டல் ஸ்ட்ரெஸ் ஒரு எக்ஸாக்ட்லி 5 மணி நேரம் சும்மா உட்கார வச்சிட்டீங்க. என்னோட ஸ்ட்ரெஸ்ஸே நீ தான்டா அப்படின்ற மாதிரி. சி ஐ க்ரை அ லாட். நான் வந்து நிறைய அழுவேன். நேற்று அழுதேன், நிறைய அழுவேன். எஸ், பட் அழுறது வந்து இஸ் நாட் வீக்னஸ். அதுதான் வந்து இட் இஸ் கிவிங் தி ஸ்ட்ரென்த். பிகாஸ் அழுறது இஸ் லைக் லெட்டிங், அந்த உள்ளேயே வச்சிருக்கிறது வெளியில் அனுப்பணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது வென் ஐ லெட் இட் அவுட் ஐ கம் பேக் ஸ்ட்ராங்கர். ஹவு டு யூ ஹேண்டில் பர்ன் அவுட்? அதுவே பண்ணிட்டுருக்கோம், கான்டென்ட் பண்ணிட்டுருக்கோம், இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு ஒன்று பண்ணிட்டே இருக்கோம்ல. ஐ டேக் அ பாஸ். அந்த பாஸ் வந்து ஒரு 1 hour இருந்தால் கூட, பிகாஸ் இந்த பாஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்கலான ஒரு விஷயத்துக்கு டெஃபினட்டாக பாஸ் கொடுத்துடலாம். ஆனால் இந்த மென்டலாக மைண்டில் ஓடுற விஷயங்கள் இருக்குல்ல, தூங்குனா கூட கனவுல கூட எப்படி பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஃபார்ம், அது வந்து ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு இருக்கிற ஒரு சாபம்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்மளாம் வந்து 9 to 6 வேலை பார்க்கக்கூடாதுன்னு வந்து 24 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ அது வந்து தூங்குனா கூட அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு 1 hour பாஸ் எடுத்தால் கூட எனக்கு போதும். ஆனால் அந்த 1 hour பாஸ் எப்படி இருக்கும்னா, எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிட்டு, எல்லாத்தையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு, ஒன்லி மீ அப்படிங்கிற ஒரு 1 hour தட் ஹெல்ப்ஸ். ஆனால் எங்கேயாவது ட்ரிப் போனோம், ரீஜெனரேட் ஆகிட்டு வரோம்னு நினைப்போம் இல்லையா? 2 நாள் ட்ரிப்பு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட சேர்த்து அது ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஆகுமே தவிர ரீஜெனரேட் ஆன மாதிரி இருக்காது. அதனால் முடிவு பண்ணிட்டேன் 1 hour தான் பிரேக். சிறப்பு. ஸோ ஆக்சுவலாக நிறையா கேள்விகள் இருக்குது, பட் அதுக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். யூ ஹேட் சூசைடல் தாட்ஸ். ஓகே, அதை பற்றி பேசு. ஹவு டிட் யூ ஓவர்கம்? ஓகே, ஐ திங்க் தட் வாஸ் த மோஸ்ட் இன்டென்ஸ் லெவல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து ஓகே, அஃப்கோர்ஸ் வெளியிலேருந்து பார்க்குறேன் எல்லாருமே சொல்லி எல்லாருமே பேர் கொடுத்த ஒரு விஷயம் ஸ்ட்ராங் விமன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஸ்ட்ராங் விமனா அப்படின்னு என்னை கேட்டால் நான் ரொம்ப வீக்கான ஒரு விமனாக நிறைய டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் ஃபெல்ட் லைக் ஐ எம் டோட்லி லாஸ்ட், ஐ எம் டோட்லி டன். ஸோ சூசைடல் டெஃபினெட்லி இந்த தாட்ஸ் ரொம்ப நிறைய இருந்திருக்கு. எப்படி? How did you overcome?
ஓகே, ஐ திங்க் நான் வந்து இம்மீடியட்டாக அந்த தாட் வரும்போது ரொம்ப சேனான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தான் நினைக்கிறது தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் நிறைய டைம்ஸ் டிப்ரெஷனுக்கும் போயிருக்கேன், அதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்கேன். பட் இந்த சூசைடல் தாட்ஸ் வந்து அப்பப்போ வந்து ஒரு டச் பண்ணிட்டு போகும். ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப கான்ஷியஸ் லெவலில் ஐ நோ இட்ஸ் அ வெரி கடைசியாக இன்ஃபேக்ட் வந்து நான் சொன்னேன்ல, நான் வந்து என்னோடய டீமை வந்து ஃபயர் பண்ணேன் அப்படின்னு சொன்ன டைமில் ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரெஸ்ட். பர்சனல், அஃப்கோர்ஸ் மதர், அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் அண்ட் யூனோ பெங்களூரில் ஒரு கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ், ஏகப்பட்ட டென்ஷன். எல்லாரையும் ஃபயர் பண்ண அன்னைக்கு ஐ ஃபெல்ட் லைக் ஐ வாண்டட் டு எக்ஸிட் எவ்ரி திங் அண்ட் ஐ வாண்டட் டு லைக் ஜஸ்ட் கெட் ஆஃப் ஃப்ரம் ஹியர். பட் ஆனால் அதான் கான்ஷியஸ் லெவலில் ஐ நோ இட்ஸ் அ வெரி வெரி பேட் தாட். இமீடியட்டாக அந்த மாதிரி ஒரு தாட் வரும்போது இமீடியட்டாக பெண்ணை எடுத்துகிட்டு ஐ வில் இமீடியட்லி ரைட் வாட் ஐம் கிரேட்ஃபுல் ஃபார். ஐ திங்க் தட் இஸ் சம்திங் தட் ஹஸ் ஹெல்ப் மீ அ லாட். எனக்கு பிடிச்ச விஷயங்களோ இல்லைனா எனக்கு பிடிச்ச பீப்புளோ இல்லைன்னா எதுக்கு நான் வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கேன், எதுக்கு நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் அப்படிங்கிறத ஐ வில் ஸ்டார்ட் ரைட்டிங். அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ ஹேண்டில் மை யூனோ அந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ். நாட் ஜஸ்ட் சூசைடல் இஸ் லைக் எக்ஸ்ட்ரீம். அது நான் ஒரு 2-3 வாட்டி தான் எனக்கு தோணியிருக்கு. பட் அதர்வைஸ் ஸ்ட்ரெஸ்டாக எப்போல்லாம் தோணுதோ அப்போ ஐ ரைட். இந்த கிராட்டிடியூட் பற்றி பேசினேன். இந்த மொமெண்ட்டில் அந்த வாட் ஆர் யூ லுக்கிங் அட், லைக் உன்னோட கிராட்டிடியூட் எங்கே இருக்குது? ஐ எம் தேங்க்ஃபுல் டு த யூனிவர்ஸ். ஸோ ஃபார் த கைண்ட் ஆஃப் பர்சன் தட் ஐ எம். அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் டு மை ஓன் செல்ஃப் பிகாஸ் நிறைய இடங்களில் லிட்ரலி ஐ டென்ட் ஹாவ் எனிபடி டு லிஃப்ட் மீ அப் அண்ட் இட் வாஸ் ஜஸ்ட் மீ. ஸோ எவ்வளோ தான் அழுதாலும் புரண்டாலும் கடைசியில் நானே தான் என்னை எழுப்பி நானே தான் வந்து ஐ ஹாவ் டு ரன் த ஷோ. I think it is only the universe and to myself I'm grateful for. And self-love is like immense. அதனால் இப்போ கரண்ட்டாக அஃப்கோர்ஸ் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் ஐ திங்க் ஐ லவ் மை செல்ஃப் டு தட் எக்ஸ்ட்ரீம் அண்ட் ஐ ஆல்வேஸ் ப்ரியாரிட்டைஸ் மை செல்ஃப் ஃபர்ஸ்ட். அஹானா அந்த மொமெண்ட்டை ஷேர் பண்ண முடியும். வாட் ஹேப்பன் டு அஹானா? ஆக்சுவலாக ஐ லாஸ்ட் ஹர். பட் ஆனால் நான் இவ்வளோ யோசிக்கிறதுக்கு ரீசனே வந்துட்டு அந்த ஐ லாஸ்ட் ஹருங்கிறது என்னால் வந்து அந்த வார்த்தையில் அதை நான் போடுறதே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் ஐ ஸ்டில் பிலீவ் தட் ஷீ இஸ் வித் மீ, ஷீ இஸ் அரவுண்ட் மீ. ஸோ அதனால் ஐ வுடன்ட் வாண்ட் டு சே ஐ லாஸ்ட் ஹர். பட் ஃபிசிக்கலி ஷீ இஸ் டெஃபினெட்லி நாட் அரவுண்ட் and that pain is still there and I am evolving, I am healing. When I had to birth, குழந்தை பிறக்கும்போது இறந்துட்டாங்க. ஸோ ஐ காட் அட்மிட்டட். ஆக்சுவலி பிறக்கும்போது இறக்கலை, இறந்து பிறந்தாங்க. ஸோ நான் நார்மலாக டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஐ திங்க் 37 வீக்ஸ் ப்ரெக்னென்சி அப்போது நார்மலாக போயிருந்தப்போ பாப்பாவோட ஹார்ட் பீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அட்மிட் பண்ணாங்க. அண்ட் வித்தின் ஃபியூ ஹவர்ஸ் தி செட் ஐ லாஸ்ட் த பேபி, பாப்பா வயிற்றுலேயே இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே 24 ஹவர்ஸ் தாண்டி ஐ டெலிவர்ட் ஹர் நார்மலி. ஸோ ஷி வாஸ் லைஃப்லெஸ். எப்படி வந்து அதுலேருந்து ஆல்ரெடி கம் அவுட்? ஸோ அதுதான் என்னோடய மெயின் ரீசன் ஃபார் மை டீப் பெயின் ஆர் டிப்ரெஷன். ரொம்ப நான் எக்ஸ்ட்ரீம் பார்த்தது அப்படின்னா ஐ வுட் சே தட் இஸ் ஒன். வெளியில் வந்தது ஒன்லி த்ரூ தெரப்பி. ஆக்சுவலாக எவ்வளோ நாள் ஆச்சு அதுலேருந்து வெளில வரதுக்கு? மீன்ஸ் அந்த ப்ராசஸ்லேருந்து வந்து திருப்பியும் 6 months லிட்டரலாக எதுவுமே பண்ணல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆன 7 daysல நான் கேமரா எடுத்துட்டேன். ஸோ கேமரா எடுத்துகிட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் ஷூட் பண்ணும்போது இட் இஸ் லைக் நம்மளுக்கு எல்லாமே ஃபேட் அவுட் ஆயிரும். இட் இஸ் ஒன்லி த ஃபோக்கஸ் ஆன் த ஷூட்டுங்கிற மாதிரி. ஏன்னா அந்த டைமில் மொபைல் எடுக்க மாட்டோம், எதுவுமே தோணாது. ஸோ எனக்கு இமீடியட்டாக ஷூட் பண்ணணுங்கிறதுனால 7 daysல ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் ஆனால் அந்த ஷூட்ஸ் எல்லாம் இருந்தது பார்த்திங்கன்னா அந்த ஷூட் டைமில் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணினே தவிர புதுசாக ஷூட்டாக எதுவுமே லைக் லிட்ரலி ஐ டென்ட் டூ எனிதிங். ஷூட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ரூம்லேயே தான் உட்காந்துருப்பேன், எதுவுமே பண்ண மாட்டேன். அப்படி தான் இருந்துச்சு. இவென்ச்சுவலி எதுவுமே பண்ணலன்னா பிஸ்னஸ் கிடையாது இல்லையா. ஸோ 6 months வரைக்கும் எதுவுமே பண்ணல. அண்ட் பயங்கர டிப்ரெஷன்.
அண்டு ரொம்ப அஃபெக்ட் ஆச்சு. அது பர்சனலியும் அஃபெக்ட் பண்ணுச்சு, பிஸ்னஸையும் அஃபெக்ட் பண்ணுச்சு. அந்த அந்த டைமில் தான் நிறைய வாட்டி சூசைடல் தாட்ஸ் வந்தது. அஹானா ஃபோட்டோகிராஃபி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னோடய பார்ட்னர், ஸோ ஐ ஹாவ் அ பார்ட்னர். அவங்க வந்து ரொம்ப புஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க என்ன. அவங்க ஷி வாஸ் ரெடி டு இன்வெஸ்ட் ஆன் மீ அண்ட் ஷி வாஸ் ரெடி டு யூனோ ஸ்டார்ட் திஸ் அஸ் அ வென்ச்சர். தனியாக எனக்கு சுத்தமாக கான்ஃபிடென்ஸ் இல்லை. அதாவது அஹானாக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேனோ அப்படியே புரட்டி போட்ட மாதிரி ஐ வாஸ் டோட்லி அ டிஃப்ரெண்ட் பர்சன். எதுக்கு எடுத்தாலும் ஒரு செல்ஃப் டவுட் இன்னுமே அது ரொம்பவே இருக்குது. என்னன்னாலும் பார்த்துக்கலான்ட்டு இருந்த அதெல்லாம் தாண்டி ஐ வாஸ் மோர் ஆஃப் நம்மளால் இது பண்ண முடியாது, நமக்கு இது வராது. பிகாஸ் சொசைட்டி நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே திணிச்சு ஒரு மாதிரி நான் ரொம்ப டவுட் ஆகி நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுங்கிற மாதிரி இருந்தேன். பட் ஐ திங்க் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ மிராக்கிள். அண்ட் நிறைய எனக்கு சயின்ஸ் எனக்கு வந்து அஹானாவே வந்து இதை நான் ஸ்டார்ட் பண்ணால் இது மூலியமாக நான் ரொம்பவே பெட்டராக ஆவேன், நான் பெட்டரான ஹியூமன் ஆவேன், நான் நல்லாவே ஹீல் ஆவேன் அப்படின்ட்டு அஹானாக்கு தெரிஞ்சு அஹானாவே என்னை வந்து வழி நடத்தின மாதிரி தான் இன்றைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நடந்த எல்லாமே ஒரு சீரீஸ் ஆஃப் மிராக்கிள்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி கோர்வையாக நடந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் 6 months நான் வந்து அஹானா ஃபோட்டோகிராஃபி லான்ச் பண்ணேன். அண்ட் ஐ வாண்டட் டு கிவ் லைஃப் டு மை பேபி. முக்கியமான ஒரு விஷயம், ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. ஒரு குழந்தை என்கிட்ட கொடுத்தவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்ட்டு என்னை ஒரு அன்லக்காக ஃபீல் பண்ணி குழந்தைய வந்து பிடுங்கிட்டு போயிட்டாங்க. அது என்னை பயங்கர டீப்பாக அஃபெக்ட் பண்ணுச்சு. அது அன்றைக்கி பயங்கரமாக அழுதேன் நான். அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன், என்கிட்ட குழந்தைய பிடுங்கிட்டு போன அதே எல்லாருமே என்கிட்ட அவங்கவுங்க குழந்தைய கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணேன். பேபி ஃபோட்டோகிராஃபி நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். அண்ட் அஹானா ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற அஹானாங்கிற பேரில் தான் பண்ணணுன்ட்டு அஹானா ஃபோட்டோகிராஃபின்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஐ நோ யூ ஹேட் டிப்ரெஷன், இந்த தாட்ஸ் எல்லாம். ஹவு டிட் யூ ஹீல்? லைக் do you have a practice, do you have a self care routine? ஸோ அந்த டைம் பீரியடில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம குழந்தைங்கள ஷூட் பண்ண போகிறோம். ஸோ அது பயங்கரமான வைப்ரேஷன், பயங்கரமான எனர்ஜி. ஸோ வந்து நம்மளோட எனர்ஜி ரொம்ப நெகட்டிவாகவும் நம்ம வைப்ரேஷன் ரொம்ப நெகட்டிவாக இருந்தோம். தட் வில் இம்பேக்ட் த பேபிஸ். ஓகே, ஸோ எந்தெந்த ஷூட்லலாம் நான் வந்து ஹாப்பியாக இல்லாமல் இருந்திருக்கோம், அந்த ஷூட்டில் நல்லா போனதே கிடையாது. ஸோ தென் ஐ ரியலைஸ்ட், நம்மக்கிட்ட இருந்தால் தான் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ என்கிட்ட இல்லாமல் நான் குழந்தைய சிரிக்க வைக்கணும்னு நான் சிரித்து தான் ஆகணும், நான் எல்லா கோமாளித்தனமும் செஞ்சு தான் ஆகணும். அதை நான் செய்யறதுக்கு நான் அந்த பொசிஷனில் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக என்னால் அந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. ஸோ இட் வாஸ் லைக் டபுள், ரெண்டு சைடுமே. அவங்களும் எனக்கு கொடுத்தாங்க, நானும் அவங்களுக்கு கொடுத்தேங்கிற மாதிரி எவ்ரிடே ஐ ஹேட் டு வேக் அப். அண்ட் நான் ஆக்சுவலாக ஒரு 6 மாதம் வரைக்கும் கண்ணாடி பார்க்கவே இல்லை. பிகாஸ் இஃப் யூ ரிமெம்பர், இஃப் யூ ஹேட் சீன் மீ தட் அந்த டைமில், அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்க, பட் அதை ஞாபகம் வச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, எப்படி எழுந்திருப்பேனோ அப்படியே வருவேன், எப்படி எழுந்திருப்பேனோ அப்படியே இருப்பேன். ஒரு நாள் நான் சொன்னேன், நீ எப்படி வர, ஏன் நீ குரூப் பண்ண முடியும்னு கேட்டேன். எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா அந்த டைமில் பார்த்த எல்லாருமே அதை தான் கேட்டாங்க. பிகாஸ் நான் மிரரே பார்க்கல. ஏன்னா எனக்கு அந்த வயிறோட பார்த்த டைம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வயிறோட தான் எனக்கு, அந்த வயிறு இல்லாமல் எனக்கு பார்க்குறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை. ஸோ டெய்லி காலையில் இருந்து மிரரை பார்க்குறதே ஒரு ப்ராக்டிஸாக ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் மிரரை பார்த்து சிரிக்கிறது. பிகாஸ் ஸ்மைல், நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்லா நடந்தால் கூட சிரிக்க மாட்டோம். சிரித்தா வந்து ஒரு திடீர்னு சந்தோஷமாக இருந்தால் டக்குன்னு ஏதோ ஒன்று ஹிட் ஆகி அப்படியே ஒரு மாதிரி சோகமாகி அழுகிற ரொம்ப சிரிச்சிட்டா ஐயோ நம்ம ஏன் ரொம்ப சிரித்தோன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் சிரிக்கக்கூடாது, நான் சிரிக்கிறது தப்பு, நான் வந்து டிப்ரெஷனில் தான் இருக்கணும், ஏன்னா ஐ ஹவ் லாஸ்ட் மை சைல்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்லேயே நான் இருந்தேன். தென் இட் டுக் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் மீ டு ஓகே, நான் சிரிக்கணும், நான் அதை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் கேமரா பார்த்து கண்ணாடியை பார்த்து ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பித்தது, அதுக்கப்புறம் கண்ணாடியை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தது. அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஐ ஸ்டார்டட் டு மேக் யூனோ ரைம்ஸ் பாடுறதா இருக்கட்டும், என்னென்ன கோமாளித்தனம் நான் குழந்தைங்க பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் ஒருத்தங்க குழந்தைங்களையும் பார்க்கும்போது தட் வாஸ் மோர் ஆஃப் மை, எனக்கு அந்த என்னோடய ஹீலிங்க்கு எவ்வளோ தான் தெரப்பீஸ் எல்லாமே போயிட்டு வந்தாலும்
ஸோ இன்றைக்கி வேற ஒரு குழந்தை வர போகிறாங்க, வேற ஒரு ஏஜ் கேட்டகரி. அப்போ இந்த ஏஜ் கேட்டகரிக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரிலாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி அண்ட் தென் eventually it has become a habit right now. அது ஒரு ரொட்டீன் ஆயிடுச்சு. அண்ட் நானும் ஒரு குழந்தையாக மாறிட்டேன். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப உண்மை. நமக்குள்ளே இருக்கிற குழந்தைய நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வந்தாலே எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு அஹானா ஃபோட்டோகிராஃபி மூலமாக கிடச்சிது. சூப்பர். அங்கேருந்து அஹானா அகாடமி, வாட் டஸ் அஹானா அகாடமி டூ? ஓகே, ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோட்டோகிராஃபி ஒரு போதையோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்னொரு போதை என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட கற்றுக்கிட்டு போன பசங்க உங்களால் தான் நான் வந்து இன்றைக்கி இவ்வளோ நல்ல நிலமையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னது. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்டூடெண்ட் அது சொல்லும்போது எனக்கு அது ஒரு பெரிய போதையாக இருந்துச்சு. அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன், ஓகே நம்ம வந்து இதையும் ரொம்ப சீரியஸாக எடுக்கணும். ஏன்னா எனக்கு ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என்னுடைய டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு நீ மாடு மேய்க்க தான் லாய்க்குன்னு சொன்ன அளவுக்கு நம்ம வந்து திட்டு வாங்கியிருக்கோம். இதில் எங்கேருந்து நம்ம போய் ஒருத்தங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது? என்ன ஒரு மென்டாராக என்னால் வந்து பொசிஷன் பண்ணவே முடியல. பிகாஸ் நான் எப்போதுமே ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு சொல்லிக் கொடுக்கலாம் வராது, எனக்கு தெரியாது, அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இது வரைக்கும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எவ்வளவோ ஒர்க் ஷாப்ஸ் நாங்கள் போயிருக்கோம், ஆனால் உங்ககிட்ட கற்றுக்கிட்ட மாதிரி நான் எங்கேயுமே கற்றுக்கிட்டது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அதுவும் பிடிச்சி பண்ணுறதுனால என்னால் அதில் சஸ்டெயின் ஆக முடியுது. ஐ திங்க் அந்த போதை எனக்கு வந்து எல்லாத்துலேயும் வேணும்னு நான் நினைக்கிறேன். சாரதா நீட்ஸ் போதை. What is your definition of success? Progress. திருடிட்டேன். இல்லை, ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜேர்னி தான் சக்ஸஸ். தெர் இஸ் நோ டெஸ்டினி ஆஸ் சச். ஒரு விஷயம் சின்ன சின்ன வின்ஸ் இஸ் சக்ஸஸ். ஸோ நம்ம வந்து இதை போய் அடைஞ்சால் தான் எனக்கு வந்து அதில் ஒரு ஹாப்பினஸ். நான் வந்து 1 கோடி ரூபா சம்பாதிச்சா தான் எனக்கு ஹாப்பினஸ்ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வர 1000 ரூபாய்க்கு நான் வந்து சந்தோஷப்படாமல் இருந்தேன் அப்படின்னா ஐ திங்க் ஐ வில் நாட் பி ஹாப்பி ஈவன் ஃபார் த 1 கோடி which ஐ வில் ஏர்ன் இன் த ஃபியூச்சர். ஸோ எனக்கு எல்லா குட்டி குட்டி வின்ஸும் எனக்கு வந்து சக்ஸஸ். அண்ட் ஐ என்ஜாய் த ப்ராசஸ், ஐ என்ஜாய் த ஜேர்னி. அதில் தான் நான் வந்து ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணுறேன். அந்த ஹாப்பினஸ் தான் எனக்கு சக்ஸஸ். பிகாஸ் சக்ஸஸ் ஃபார் எவ்ரிபடி த டெஃபினேஷன் டிஃபர்ஸ். What is your recent குட்டி win? What is the reason? குட்டி சக்ஸஸ். ரீசெண்ட் குட்டி சக்ஸஸ் எனக்கு வந்து என்ன பண்ணுங்க, ஓகே நீங்கள் கோடி ரூபா கொடுத்தாலும் ஒரு கிளைண்ட் வந்து வி ஹேட் அன் அமேசிங் செஷன் வித் யூன்னு சொல்கிற மாதிரியோ இல்லை த இமேஜஸ் ஆர் ஃபண்டாபுலஸ்ன்னு சொல்கிற மாதிரியோ அந்த ஹாப்பினஸ் நான் எங்கேயுமே ஃபீல் பண்ணது கிடையாது. வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஹாப்பினஸ்? 5 நிமிஷம் யோசிச்சுக்கிட்டா யோசிச்சு சொல்லுங்க. What makes Sharadha happy? Again, எனக்கு வந்து my happiness is in like small little things. எனக்கு ஒரு கப் ஆஃப் காஃபி will make me happy. ஒரு மக்களே 8 கிலோமீட்டர் சுத்த வச்சிருக்க காஃபிக்கு அந்த காஃபி குடிச்சிட்டு நல்லா இருக்கு அப்படியே வச்சுருக்கோம். ஓகே, ஸோ என்னோட ஹாப்பினஸ் எல்லாமே அதே தான். சின்ன சின்ன விஷயங்களில் தான் எனக்கு நிறைய ஹாப்பினஸ் இருக்குது. என்னோட டீமோட சேர்ந்து when I ஜஸ்ட் ஒரு லைட்டான ஒரு கான்வர்சேஷன் மேக்ஸ் மீ ஹாப்பி. அண்ட் புட்டிங் திங்ஸ் பேக் இன் இட்ஸ் பிளேஸ் மேக்ஸ் மீ ஹாப்பி. ஸோ எனக்கு வந்து அது நான் செய்வேனான்னு நீங்கள் கேட்காதீங்க. ஐ திங்க் எனக்கு சின்ன சின்ன விஷயங்களில் தான் எனக்கு நிறைய ஹாப்பி. லைக் ஐ எம் அ ஹாப்பி பர்சன் எனக்கு தெரியும். ஆனால் வாட் மேக்ஸ் ஹாப்பிங்கிறது ரொம்ப கஷ்டமான கேள்வியாக இருக்குங்கிறது நீங்கள் கேட்டப்பறம் தான் எனக்கு தெரியுது. பர்சனலாக ரீசெண்டாக என்ன பண்ணிட்டேன், உனக்கு நீ ஹாப்பினஸ் என்ன பண்ணிட்டேன்? பையன் ஹாப்பி, புருஷன் ஹாப்பி, அம்மா ஹாப்பி, எல்லோரும் ஹாப்பி. ஓகே, ஸோ ஹிட்டிங் ஜிம் எவ்ரி அதர் டே மேக்ஸ் மீ லைக் ஏதோ பெருசாக ஒரு சாதனை பண்ண ஒரு ஹாப்பினஸ் எனக்கு. அதே ஒரு நாள் நான் ஜிம்முக்கு போகலைன்னா கூட எனக்கு வந்து ஐயோ இன்னைக்கு போலியேன்னு மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி அப்படியான ஒரு நாள் தான். ஸோ எனக்கு ஜிம் அண்ட் ஃபிட்னஸ் ஹேஸ் பிகம் மை மோஸ்ட் ஹாப்பி. அண்ட் அந்த இடம் ஹேஸ் பிகம் மை மோஸ்ட் ஹாப்பி பிளேஸ் ரைட் நவ். ஷூட்னாலும் பயங்கர எக்ஸைட் ஆயிடுவேன், பயங்கர ஹாப்பி ஆயிடுவேன். லேர்னிங்ஸ் வந்து யூ ஹாவ் டு அப்டேட். இண்டஸ்ட்ரியில் வர அப்டேஷன் நம்ம இருந்தது. how do you practice learning? How do you practice the latest trends? ஸோ நான் வந்து தினைக்கும் ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருப்பேன். எவ்ரி நைட் ஐ என்ஷியோர் தட் ஐ லேர்ன் சம்திங் ஆர் த அதர். ஸோ நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய என்னோடய இண்டஸ்ட்ரியில் தேவையான ஏஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸோட டியூட்டோரியல்ஸாக இருக்கட்டும். ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். க்ரியேட்டிவ் லைவோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது.
ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. தினைக்கும் ஏதாவது படிச்சுக்கிட்டே இருப்பேன். லேர்னிங் இல்லாத ஒரு நாள் கூட இருந்ததே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 1 hour ஆகுது நான் வந்து வீடியோஸ் பார்க்குறதோ ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டே இருப்பேன். If you want to start from scratch, what are the first 3 things that you do? ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐ வில் செட் அ ப்ராசஸ். இதுக்கு முன்னாடி பண்ணப்போ ஐ வாஸ் மோர் இன்டு பீப்புள் அப்படி இருந்தேன். பட் இஃப் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் ஆல் அகெயின், ஃபஸ்ட்டு நான் ப்ராசஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ப்ராசஸ்க்குள்ளே பீப்புளை செட் பண்ணணும்னு பார்ப்பேன். தட் வில் பி த ஃபர்ஸ்ட் திங் தட் ஐ வில் டூ. நெக்ஸ்ட் வந்து ஐ வில் பி மோர் டிசிப்ளின் டுவர்ட்ஸ் ஃபினான்ஸ். நான் எங்கேயுமே அந்த காசுங்கிற விஷயத்தை பற்றி இது வரைக்கும் எதுவுமே வாயவே திறக்கலை. வை? பிகாஸ் ரொம்ப 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 மோசமான ஒரு ஹேபிட் இருக்குது. ஸோ அந்த ஹேபிட்டை வந்து நான் வந்து ஐ வாண்ட் டு பிரேக் இட். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு கொஞ்சம் டிசிப்ளினான ஃபினான்ஷியல்ஸ் பண்ணணும்னு நினைப்பேன். அண்ட் நம்பர் 3, ஒரு பெரிய பேக்கப்போடு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பேன். அஃப்கோர்ஸ் நான் வந்து 6,000 ரூபா வச்சு பிஸ்னஸ்குள்ளே வந்தேன். அப்படி இல்லாமல் ஒரு பெரிய ஃபண்டோட பிஸ்னஸ்குள்ளே வரணும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கும். அப்போ நீ வந்து லேர்னிங் வந்து சில பிளாட்ஃபார்ம்ஸ் சொன்னேன். கேன் யூ சஜஸ்ட் ஒரு 3 பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபர்ஸ்? ஓகே, ஃபார் பேபி ஃபோட்டோகிராஃபி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா 3 photographers that I learned from கெலி ப்ரவுன், அதுக்கப்புறம் ஆனா பிராண்ட் அண்ட் தென் சிசி வேங். ஸோ இவங்க 3 பேருமே என்னோட மென்டார்ஸ். அண்ட் தீஸ் 3 ஐ வில் ஆல்சோ சஜஸ்ட் டு பீப்புள் ஹூ வாண்ட் டு கெட் இன் டு பேபி ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஆல்சோ அஹானா அகாடமி, தட் இஸ் மை பேஜ். பட் அதை தவிர க்ரியேட்டிவ் லைவ்னு சொல்லிட்டு ஒரு தட் இஸ் மோர் ஆர் லெஸ் ஃபார் ஆல் த ஆர்டிஸ்ட். ஸோ எல்லா ஆர்ட் ரிலேட்டட் இதுவும் வந்து பிளாட்ஃபார்ம் அதில் இருக்குது. ஸோ க்ரியேட்டிவ் லைவ் இஸ் a good platform where anybody can learn, any artist can learn any art. Okay, so இப்போ வந்து கைண்ட் ஆஃப் rapid fire question மாதிரி. Okay, your favorite 3 books? இருங்க ஒரு நிமிஷம். Many Masters Many Lives, அதுக்கப்புறம் rapid fire இப்படி யோசிக்க வச்சிட்டீங்க. லீடர் ஹூ ஹேட் நோ டைட்டில், அதுக்கப்புறம் சீக்ரெட். டாப் 3 சஜஷன்ஸ் ஃபார் லேர்னிங் ஆப்? ஓகே, க்ரியேட்டிவ் லைவ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே அது ஒரு நல்ல ஆப்பு. உடுமி இஸ் அ குட் ஆப். ஸ்பெசிஃபிக்காக மார்க்கெட்டிங் பற்றி கற்றுக்கணும் அப்படின்னா 0 ரூபி மார்க்கெட்டிங், சக்திவேல் பன்னீர்செல்வம் ஃபாலோ பண்ணுங்க. நல்லா சொல்ல சொன்னாரு. படிக்கல. உன் ஃபோனில் இருக்க ஒரு 3 ஆப் விச் ஹெல்ப்ஸ் இன் பிஸ்னஸ் ப்ரொடக்டிவிட்டி வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரி சொன்னால் 3 ஆப் என்ன சொல்லுவேன்? ஓகே, ஸோ கிளிக்கப்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன். தட் இஸ் அமேசிங். அண்ட் லைட் ரூம். ஸோ என்னோட பர்சனல் சஜஷன் வுட் பி லைட் ரூம் ஃபார் மொபைல். இன்னும் ஒன்று வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வச்சுருக்கேன். அந்த ஆப் பேர் மறந்துட்டேன். ஐ திங்க் எக்ஸ்பெண்டிச்சர்னு நினைக்கிறேன் அந்த ஆப்போட பேர். ஸோ இந்த 3மே வந்து இட்ஸ் அ வெரி குட் ஆப் தட் ஹெல்ப்ஸ் மீ இன் மை ப்ரொடக்டிவிட்டி. Your recent favorite quote? Quote, you cannot pour from an empty cup. ஆமாம், அதுதான் என்னோட ஃபேவரட் கோட். விச் மீன்ஸ் யூ ஹாவ் டு ஃபில் யோர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், ஃபில் யோர் செல்ஃப் அண்ட் தென் போர். ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனருக்கு தேவையான ஒரு 3 குவாலிட்டிஸ்? ரெசிலியன்ஸ், டிசிப்ளின், மல்டிடாஸ்கிங். மல்டிடாஸ்கிங் செம்ம. நிறைய பேர் ரெசிலியன்ஸ் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு. பார்த்துக்கோங்க. எ பர்சன் ஹூ இன்ஃப்ளூயன்ஸ்ட் மோஸ்ட் இன் யுவர் லைஃப்? என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு பர்சனா? நந்தினி மேம். அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லு. ஓகே, ஸோ அவங்கக்கிட்ட நான் ஃபிலிம் மேக்கிங் கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்கக்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அண்ட் ஐ திங்க் லைக் ஃப்ரெஷ் அவுட் ஆஃப் காலேஜ் வெளியில் வரும்போது இன்னொரு விமன், ஒரு ஸ்ட்ராங்கான விமனை பார்க்குறது அப்படிங்கிறது எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அண்ட் ஷீல் பி த ஒன்லி ஃபீமேல் இன் த ஹோல் செட். அஃப்கோர்ஸ் நான் என்னை தவிர அவங்கள தவிர நான் அப்படி தான் இருக்கும். பட் த வே ஷி ஹேண்டில்ஸ் அந்த ஹோல் க்ரௌட் வாஸ் ஃபென்டாபிளஸ். ஸோ அப்போது அந்த டைமில் வந்துட்டு நான் அப்படியே ரசித்து பார்த்தது அப்படின்னா நந்தினி மேம். அண்ட் அவங்களோட அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள், அவங்களோட தாட் ப்ராசஸ், இது எல்லாமே நான் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ அடுத்தது
personal, family, friends. So how does family support you? Wrong timing. Okay. Okay, so பேசிக்காக வந்து அகெயின் என்னோட ஃபீல்டு வந்து இட் இஸ் நாட் அ ட்ரெடிஷ்னல் கன்வென்ஷனல் டைப் ஆஃப் இது இல்லையா. ஸோ அதனால தான் நிறைய விமன் வர்றதும் கிடையாது. ஐ ஹாவ் அ வெரி 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 சப்போர்ட்டிவ் ஃபேமிலி. போத் அம்மா சைடும் சரி, கல்யாணம் பண்ணி போன வீட்லேயும் சரி, சீக்கிரமாக போகிறேன், லேட்டாக வரேன். ஸோ அந்த இதெல்லாம் வந்து என்னால் மேனேஜ் பண்ண முடியுது. என்னால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வேலையில் ஃபோக்கஸ் பண்ண முடியாதுன்னா தட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த ஃபேமிலி. ஏன்னா இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுற டைம் என்ன? 12 மணி ஆக போகுது. 11:40 மணி மத்தியானம் கிடையாது, நைட்டு 12 மணி. 4:30 வந்தேன். எக்ஸாக்ட்லி, எஸ். ஸோ ஃபேமிலி வந்து பயங்கர சப்போர்ட்டிவ். அண்ட் மேஜராக என்னோடய வீடு, எங்கள் அம்மா வீட்டில் பொறுத்த வரைக்கும் சாரதா ஏதாவது சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும். அவள் சொன்னால் ஷீ இஸ் வெரி மெச்சூர்ட், ஷீ ஸ்மார்ட். அது எல்லாமே எனக்கு 100% நம்புறது வந்து என்னோடய அப்பா அம்மா. அதே மாதிரி தான் என்னோடய மாமியாரும். ஓகே, அவள் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஐ ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட்டிவ் ஃபேமிலி. அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோடய ஹஸ்பண்ட், பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ மை பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். பிகாஸ் ஹீ நோஸ் வாட் ஐ எம் டூயிங், எங்கே போகிறேன், ஓகே இந்த ஃபீல்டுனா லேட் ஆகும். ஒரு ஃபோட்டோகிராஃபரோட மனசு இன்னொரு ஃபோட்டோகிராஃபருக்கு மட்டும்தான் புரியும். ஸோ அதனால் வந்து அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்து நாங்கள் சேர்ந்தே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். How does friends support in your journey? To be very honest, unfortunately, nil support. ஓகே, ஸோ பேசிக்காக ஃப்ரெண்ட்ஸுன்னு எனக்கு சொன்ன உடனே நான் கெரியருக்குள்ளே வரும்போது எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய காலேஜ், அதுதான் எனக்கு இமீடியட்டாக ஸ்ட்ரக் ஆகுது. ஸோ none of my friends helped me, none of my friends supported me. இன்ஃபேக்ட் நான் வந்து காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லும்போது அவங்களும் கிட்டத்தட்ட என்னோடய அப்பா அம்மா மாதிரி தான் வந்து வேண்டாம் எதுக்கு காலேஜே படி அப்படி சொன்னதும் சரி. அண்ட் தென் நான் விஸ்காம் நான் வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணுறேன்னு சொன்னப்போவும் தேர் நோ சப்போர்ட். ஐ ஹேட் டு ப்ரூவ், ஜஸ்ட் லைக் ஒரு தேர்ட் பர்சனுக்கு ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் நான் எல்லாருக்குமே ஐ ஹேட் டு ப்ரூவ் டு ஆக்சுவலி கெட் தேர் சப்போர்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அது எனக்கு ரொம்ப டீப்பஸ்ட் வருத்தம் இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வேர் நாட் சப்போர்ட்டிவ் அட் ஆல் ஃபார் மீ. நாங்களே அது. ஸோ அதுக்கப்புறமா இண்டஸ்ட்ரியில் கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ், ஐ மீன் தேர் ஆல் ஜெம். யூ கைஸ் அ ஜெம். ஸோ அதுதான். அதுக்கப்புறமா நான் கிளைண்ட்ஸாக எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. ஆண்டர்ப்ரினர்ஷிப் இந்த ஜேர்னியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. ஒன் இஸ் அஃப்கோர்ஸ் யூ. ஸோ அந்த சப்போர்ட்லாம் இஸ் இம்மென்ஸ். அதுதான் அகெயின் ஒரு ஆண்டர்ப்ரினருக்கு இன்னொரு ஆண்டர்ப்ரினர் மனசு புரியுங்கிற மாதிரி அந்த சப்போர்ட்டெல்லாம் எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் அதில் மெயினாக நான் சொல்ல வேண்டிய பேர் சக்திவேல் பன்னீர்செல்வம். என்னோடய பெரிய எங்கேயாவது ஒரு நாள் நான் டவுன் ஆகிட்டேன், எங்கேயாவது ஒரு நாள் வந்துட்டு நான் வந்து எங்கேயாவது காணும் அப்படின்னா என்னை வந்து ரெக்கார்ட் ஆகலைல்ல, ஃப்ரேம் இங்கே வச்சிருக்கு, ஃப்ரேம் இங்கே வச்சிருக்கு, அதனால ரெக்கார்ட் ஆகிருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஸோ ஒரு நாளும் என்னை வந்து டவுன் ஆக்க விடாமல் தள்ளுன்னு என்னை தள்ளுற ஒரு பொறுப்பு நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லோரோட லைஃப்லேயும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல். அண்ட் யார் நம்மளனாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைக் கூடவே இருப்பாங்க, நம்புவாங்க. அண்ட் அவங்க தான் நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருக்கேன். உருப்படாமல் இருப்பான், ஆனால் நீ பண்ணுடா சூப்பர்டா கெத்துடான்னு சொல்கிற பசங்களை பார்த்துருக்கேன். ஆனால் நான் என்னோடய ஸ்கில் மேலேயும் சரி, என்னோடய டேலண்ட் மேலேயும் சுத்தமாக நம்பிக்கையே வைக்காதது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதை விட நல்லாவே நான் வளர்ந்துருப்பேன். அதுக்கு நிறைய சான்சஸ் இருந்திருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது ஃபோட்டோஷூட் நீ பண்ணியிருக்கேன்? என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஷூட் எதுவுமே நான் பண்ணது கிடையாது. அதுதான் சொல்லுவாங்க, லைக் தெரியாதவங்களாம் கூட நம்ம நம்புவாங்க, ஆனால் கூட இருக்கிறவங்க நம்ம நம்ப மாட்டாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா லேட்டர் ஸ்டேஜஸில் ஷூட் வேணும்னு கேட்டப்போ நான் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிட்டேன். பிஸ்னஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், என்னால் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஐ திங்க் இன்னுமுமே ஒரு சில ஆறாத காயம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து இட் இஸ் ஸ்டில் தேர். ஓகே, சூப்பர், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். இப்போது
ஒருத்தங்க ஃபோட்டோகிராஃபி பர்சியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அஹானா அகாடமியில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அவங்க எப்படிலாம் அதை ரீச் பண்ணலாம்? ஓகே, ஸோ அஹான் அகாடமியில் பேசிக்ஸ் ஃபோட்டோகிராஃபிக்கும் கோர்ஸ் இருக்குது. எதுவுமே தெரியாது, நான் வந்து ஸ்க்ராட்சிலேருந்து கற்றுக்கணும் அப்படின்னாலும் கோர்ஸ் இருக்குது. எனக்கு பேசிக்காக தெரியும், பட் ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக தெரியாது, லைட்டிங்லாம் எனக்கு பெருசாக தெரியாதுன்னா லைட்டிங்க்கும் கோர்ஸ் இருக்குது. எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஸ்பெஷலைசேஷன் நான் பேபி ஸ்கூலில் போகணும் அப்படின்னு நினச்சா பேபி ஃபோட்டோகிராஃபிக்கும் கோர்ஸ் இருக்குது. அண்ட் ரேப்பிங்க்கு கோர்ஸ் இருக்குது. ஸோ சின்ன சின்ன பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், ஒரு ஃபோட்டோகிராஃபராக ஒரு பிஸ்னஸ் எப்படி பண்ணணுங்கிறதுக்கும் கோர்ஸஸ் இருக்குது. பட் மேஜரான கோர்ஸ் பேசிக்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, லைட்டிங், இன்டென்சிவ் லைட்டிங், அதுக்கப்புறம் நியூ பார்ன் ஒர்க் ஷாப். நியூ பார்ன் ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே, ஸோ எப்படி அவங்க ரீச் பண்ணணும்? ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு நியூ பார்ன் ஃபோட்டோகிராஃபியோ இல்லை ஃபோட்டோகிராஃபியோ கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் அஹானா அகாடமி அப்படிங்கிற பேஜை ஃபாலோ பண்ணலாம். அண்ட் டிஎம் பண்ணுங்கள், அண்ட் வி வில் ஷேர் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட் த கோர்சஸ். ஸோ தேங்க்ஸ் ஷாரதா. நீங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜர்னி. த ரீசன் வை ஐ வாண்ட் டு டூ இந்த பாட்காஸ்ட் செஷன் இஸ் யூ ஆர் ஆல்வேஸ் இன்ஸ்பைரிங். ஓகே, அது அஹானா 7வது நாளில் இருக்கட்டும், அஹான் பிறந்த எத்தனாவது நாள் வந்த? அஹான் பிறந்து ஆல்மோஸ்ட் 10 டேஸில் கிளைண்ட்டோட ஷூட்டை ஹேண்டில் பண்ணேன். அஹானோட நியூ பார்ன் ஷூட்டையே நான் தான் ஹேண்டில் பண்ணேன். ஓகே, அந்த ஃபேமிலி பற்றி பேசும்போது நான் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் அஹான். ஓகே, ஸோ ஃபேமிலி சப்போர்ட்டிவான்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இந்த க்ரோனப்ஸ் எல்லாம் எனக்கு சப்போர்ட்டிவோ அவ்வளோக்கு அவ்வளோ அஹான் இஸ் வெரி சப்போர்ட்டிவ் டு மீ, பிகாஸ் அஹான் இஸ் நாட் அ ஃபஸ்ஸி கிட் அட் ஆல். எனக்கு ஷூட் இருக்குது அப்படின்னா நான் முன்னாடி நாள்லேருந்தே அவன் சொல்லிடுவேன், நாளைக்கு ஷூட் இருக்குது, நாளைக்கு நான் போயிடுவேன், நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், ஐ வில் நாட் பி அரவுண்ட் யூ அப்படிலாம் சொல்லி நான் சொல்லி அவனை சொன்னேன்னா அடுத்த நாள் நான் போகும்போது அவன் சமத்தா பாய் சொல்லுவான். ஸோ அண்ட் அவன் நான் இல்லாததை எவ்வளோ அடாப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா நான் டெஃபினட்டாக அதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த குட்டி குழந்தைக்கு இவ்வளோ மெச்சூரிட்டி, எவ்வளோ விவரமாக, அது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கே ஆச்சரியமான ஒரு விஷயம். அண்ட் நைட் அவனை விட்டுட்டு இருந்திருக்கேன், ஸ்டே வெளியில் பண்ணியிருக்கேன். பெங்களூரில் நான் கோர்ஸ் போனப்போ ஆல்மோஸ்ட் 1 வீக் அவனை விட்டுட்டு இருந்திருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே ஆக்சுவலி பார்த்தா அவன் அடாப்ட் ஆகிட்டான், நான் தான் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, ஒரு வாரம் எப்படி குழந்தைய விட்டு இருக்க போகிறேன்ட்டு. ஸோ அந்த வகையில் என்னோடய சன்னுக்கு ஐ திங்க் ஐ ஷுட் கிவ் அ பிக் ஷவுட் அவுட், அண்ட் ஹீ ஹஸ் பீன் த பிக்கஸ்ட் சப்போர்ட் ஃபார் மீ. அண்ட் அவனும் பெரிய இன்ஸ்பிரேஷன், பெரிய மோட்டிவேஷன் ஃபார் மீ டு ரன் எவ்ரிடே. ஸோ இந்த ஜேர்னி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி. ஸோ அண்ட் யூ ஹேட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு ஷேர் ஒரு ஃபோட்டோகிராஃபராக வர்றதுக்கு. ஏன்னா அஹானா ஃபோட்டோகிராஃபியில் படித்தவங்க என்னென்னலாம் இருக்காங்கன்னு எனக்கும் அந்த ஸ்டோரி தெரியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். உனக்கு எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அப்படியே வந்து ஒரு 15 வருஷமா இல்லை 12 வருஷமா ஏதோ ஒன்று, அதை திருப்பி 30 years 30 வருஷமா, ஓகே 30 வருஷத்தை திரும்பி வாழ்ந்த மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் வந்து திருப்பி நான் வந்து போய் அங்கே போயிட்டு ஜென்ரலாக உங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல, நான்லாம் ஒரு விஷயம் பேசினேன்னா என் மைண்டில் அதை அப்படியே பிக்சரைஸ் பண்ணுவேன் பயங்கரமாக. ஸோ அப்படியே ஒரு சீனாக போயிட்டு வந்து ஷார்ட் பை ஷார்ட்டாக எல்லாம் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ வெரி ஹாப்பி. நான் சொன்ன மாதிரி தான், ரிக்ரெட்ஸே இல்லை அப்படிங்கிறத திருப்பி நான் ஃபுல்லாக பேசும்போதும் எனக்கு தெரிஞ்சது. ஐ திங்க் ஐ எம் வெரி 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 கிரேட்ஃபுல் டு பி ஹியர், அண்ட் தேங்க்ஸ் டு யூ ஃபார் இன்வைட்டிங் மீ, ஃபார் ஹேவிங் மீ. நான் வந்து நிஜமாக இவ்வளோ டீட்டெயில்டாக இருக்கும்னு நினைக்கல. தெரியுது, சும்மா 2-3 கேள்வி போல அப்படின்னு நினச்சேன். இது வந்து லைஃப் ஹிஸ்ட்ரியவே வந்து நம்ம பேசி முடிச்சிட்டோம். அண்ட் yes, it was a beautiful experience. Thanks for having me here. Thank you. நன்றி மக்களே, தேங்க்யூ. மறுபடியும் ஒரு பாட்காஸ்ட் சந்திப்போம்.